بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உலகை ஈர்க்கும் உன்னத மார்க்கம் இஸ்லாம் என்கின்ற தலைப்பு இந்த கூட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அகில உலக அளவிலே ஒரு பக்கம் முக்கடவுள் கொள்கையை சார்ந்தவர்கள், இன்னொரு பக்கம் நாத்திக கொள்கையை சார்ந்தவர்கள், மற்றொரு பக்கம் பலகடவுள் கொள்கையை சார்ந்தவர்கள். இதற்கு மத்தியிலே ஏக இறைவனை மட்டும் வழிபட வேண்டும் என்கின்ற இஸ்லாமிய கொள்கையை சார்ந்தவர்கள், அவர்களோடு சேர்ந்து முஸ்லிம் பெயர் தாங்கிகள். இந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு மார்க்கம், இந்த சத்திய இஸ்லாம் அதிவிரைவாக எல்லா தரப்பு மக்களையும் ஈர்த்து இந்த மார்க்கத்தின் பால் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஈடுபாட்டை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாளிதழ்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சி செய்திகள் வாயிலாகவும் நாம் அறிந்து வருகிறோம். இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக உலகளாவிய எத்தனையோ சூழ்ச்சிகளை பல துறைகளில் மேற்கொண்டாலும், அது ஊடக வழியாக இருந்தாலும், மத்திய மாநில ஆட்சியாளர்கள் வழியாக இருந்தாலும், உலக அரங்கிலே ஏராளமான சூழ்ச்சிகளை செய்தாலும் கூட அவர்களையும் தாண்டி இந்த உலகத்தில் இஸ்லாம் தான் பெருகி கொண்டிருக்கிறது என்கின்ற உண்மையை வேறு வழி இல்லாமல் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாம் எல்லா தரப்பு மக்களையும் ஈர்த்து வருகிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? என்ன அடிப்படையாக வைத்து இந்த இஸ்லாத்தை எல்லா தரப்பு மக்கள் எதிர்நோக்குகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், அது குறித்து ஆய்வு செய்கிறார்கள், அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்று ஆதங்கப்படுகிறார்கள்? என்ன காரணமாக இருக்கும் என்கிற பல்வேறு காரணிகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அறிய இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய சில நிலைகளை இந்த உலக அளவில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த உலக அளவில் வாழ்கிற முஸ்லீம்கள் பெரிய அளவில் படித்து பட்டதாரியாகி கோடான கோடிக்கு அதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களாகவும், அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நாமளும் பெரிய பெரிய பட்டதாரிகள் ஆயிரலாம் என்று கல்வியை அடிப்படையாக வைத்து யாராவது உள்ள வராங்களா என்று கேட்டால் அந்த முகாந்தரமே நம்ம சமுதாயத்தில் கிடையாது. ஏன்னா நம்ம உலக அரங்கில் படிக்காதவர்களுடைய லிஸ்ட்டில் முதல் இடத்துல நம்ம தான் இருக்கிறோம். இந்தியாவில் 22 கோடி முஸ்லீம்களில் 8 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லீம்களுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. அதுதான் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய அறிக்கை பதிவு செய்திருந்தது. 12 கோடி பேர் 5ஆம் வகுப்பு தாண்டியது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 60 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். 21 கோடியே 40 லட்சம் பேருக்கு இந்த நாட்டில் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள் என்கிற பட்டத்தை தவிர வேறு எந்த பட்டமும் இல்லை. இதுதான் நம்ம நிலைமை. அப்போ படிப்பை மூலதனமாக வைத்து இந்த மார்க்கம் ஈர்க்கப்பட்டதா என்று கேட்டால் அது இல்லை என்று தான் நம்ம சொல்லணும்.
படிப்பை வைத்து இந்த மார்க்கத்தின்பால் இழுப்பதற்கு பலரும் முயற்சி செய்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பாருங்கள், உலக அரங்களை எத்தனையோ பள்ளிக்கூடங்களை நிறுவுகிறார்கள், கல்லூரிகளை நிறுவுகிறார்கள், பல்கலைக்கழகங்களை அமைத்திருக்கிறார்கள். அவர்களின் பால் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஒரு சமுதாயம் செல்லத்தான் செல்கிறது. ஆனால் ஈர்க்கப்படுகிறதா? அப்படியே ஈடுபாட்டோடு போகிறதா? அல்லது அங்கே இருக்கக்கூடிய சூழல்களை பார்த்து திரும்பி வருகிறதா என்று நீங்கள் பாருங்கள். அதே போல ஏதோ இந்த முஸ்லீம் சமுதாயம் நிறைய சமுதாய பணிகளை செய்வாங்க, அதிகமான மனிதநேய பணிகளை செய்வாங்க, அதை பார்த்து அதை ஈர்த்து மக்கள் உள்ள வந்துடுறாங்க என்றாவது சொல்ல முடியுமா? உலக அரங்கில், இந்திய அளவில், நம்ம தமிழக அளவில் நீங்கள் பாருங்கள், இந்த சமுதாய பணிகள், மனிதநேய பணிகள், ஜாதி பாராமல், மதம் பாராமல், மொழி பாராமல், நிறம் பாராமல், இனம் பாராமல், ஊர் பாராமல், எல்லை பாராமல் ஒரு மனிதன் என்கிற அடிப்படையில் செய்யப்படுகிற இந்த மனிதநேய பணிகள், இந்த சமுதாய சீர்திருத்த பணிகள், இதை இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக செய்வதற்கு குவிந்திருக்கிறார்கள் என்பதால் ஈர்க்கப்பட்டிருக்குதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இந்த சமுதாயத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் முதியோர்களை ஆதரிப்பதற்காக ஆதரவற்ற முதியோர் இல்லத்தை கூட ஒரே ஒரு இயக்கம் நடத்தி கொண்டு வருகிறது. அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். இன்றைக்கு தமிழகத்தில் சென்னைக்கு அருகாமையில் மீஞ்சூருங்கிற இடத்துல 10,000 சதுரடி கொண்ட ஒரு கட்டிடம், அதில் முதியோர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு வசதி வாய்ப்புகளோடு முதியோர் ஆதரவு இல்லத்தை நம்ம இலவச சேவையை நடத்துகிறோம். இது மாதிரி ஒரு விகிதாச்சாரத்தை நீங்கள் உலக அளவில் கணக்கு போட்டு பார்த்தால் முஸ்லீம்கள் மனிதநேய பணிகள்லையும் சமுதாய பணிகள்லையும் சீர்திருத்த பணிகள்லையும் ஈடுபட்டிருப்பாங்களான்னா இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய கெட்டிக்காரர்கள் யார்? ஒவ்வொரு கிராமங்களையும் பள்ளிக்கூடத்தை நிறுவியவர்கள், மருத்துவமனைகளை நிறுவியவர்கள், சிறுவர் இல்லத்தை உண்டாக்கியவர்கள், முதியோர் இல்லங்களை பல்கி பெருக செய்தவர்கள், ஏழை எளிய மக்கள், நோயாளிகள், சொரிசிறங்குக்கு ஆளானவர்கள், தொழுநோயாளிகள், அவர்களை ஆற தழுவி தூக்கி கொஞ்சி அவர்களுக்கு நிவாரணம் போதித்தவர்கள் யார்? அதுவும் கிறிஸ்தவ சமுதாய மக்கள். அப்படியெல்லாம் ஒரு சமுதாயம் இருக்கிற பொழுது இந்த மனிதநேயத்தை பற்றி அறிமுகம் இல்லாத சமுதாயமாக முஸ்லிம்கள் இருக்கிற பொழுது, அதை செய்யாத சமுதாயமாக முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர் இருக்கும் பொழுது இந்த மார்க்கம் ஈர்க்கப்படுகிறது. என்ன காரணம்? ஏதோ மற்ற சமுதாய மக்களுக்கெல்லாம் நல்ல சிறந்த தலை சிறந்த பேர் இருக்கிற மாதிரி, புகழ் இருக்கிற மாதிரி நமக்கு ஏதாவது இருக்குதா? சே, இவர்களோடு சேர்ந்தோம்டா, பூவோடு சேர்ந்தால் நாறுவது கூட மணக்குமாங்கல்ல, அது மாதிரி இவர்களோடு சேர்ந்தா நமக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும். யாராவது வந்தாங்களா? நமக்கு அப்படியே நல்ல பேர் இருக்குது. இருக்கிற பேரெல்லாம் என்ன? நாட்டை துண்டாடிய தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்டு, அக்யூஸ்டு, எந்த வகையான உலக அளவில் மனிதர்களை கொத்து கொத்தாக அழிக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய பிறவிகள் இவங்க தான் என்று எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் நமக்கு அவப்பேறு சுமத்தப்பட்டு திட்டமிட்டு சூழ்ச்சிகள் நடத்தப்படுது, அரங்கேற்றப்படுது. அப்போ நமக்கு பெயரளவில் பார்த்தாலும் இந்த மார்க்கத்தின் பால் ஈர்க்கப்படுவதற்கு முகாந்திரம் இல்லை. அப்போ இது மாதிரியான எந்த லாஜிக்கலும் இல்லாமல் இஸ்லாத்தை நோக்கி ஒரு கூட்டம் சாரை சாரையாக வருகிறது. எப்படி? எந்த லாஜிக்கலையும் பொருந்த மாட்டேங்குது. எப்படி வராங்க என்று கேட்டால் அதற்கு முதல் காரணம் இந்த இஸ்லாத்தை, இந்த இஸ்லாமியர்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் அழிக்க துடிக்கிறார்களோ, யாரெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று முனைகிறார்களோ, எதிர்க்க தான் இந்த இஸ்லாம் உலக அரங்கிலே மிகப்பெரிய அளவிலே வளர ஆரம்பிக்கிறது. ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமிய சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமுதாயம். உலக அரங்கில் இதற்கென்று ஒரு பள்ளிவாசலை வைத்து தீண்டாமையை ஒழிக்கும் விதத்தில் எல்லா தரப்பு மக்களும் வந்து வழிபடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு உலக அரங்கில் நல்ல பேர் கிடைச்சிடக்கூடாது, இந்த சமுதாயத்தை டேமேஜ் பண்ணணும் என்று எப்படியெல்லாம் கிளம்பினாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேவலமாக இழிவுபடுத்துகிற விதமாக ஒரு விபச்சாரத்தோடு தொடர்பு படுத்தியவர்களாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டென்மார்க்கில் கார்ட்டூன் வரைந்தார்கள். அமெரிக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களை பற்றியும்
இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்று ஒரு படத்தை வெளியிட்டார்கள். முஸ்லிம்களுடைய அறியாமை, வெகுளித்தனம் என்று ஒரு படம் வெளியிட்டாங்க. அந்த படத்தை வெளியிட்டு உலக அரங்கில் இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு பயங்கரவாதிகள், ஒரு காமுகர்கள், முகமது நபி ஒரு தீவிரவாதத்தை போதிக்க வந்தவர், ஒரு காமச்சேட்டைய மக்கள் மன்றத்தில் திணிக்க வந்தவர் என்று இஸ்லாம் குறித்து தப்பும் தவறுமான ஒரு விதையை போட்டுவிட்டால் இஸ்லாத்திற்கும் எவனும் போக மாட்டான், இருக்கிறவனும் இஸ்லாத்தில் இருக்க மாட்டான் என்று நினைத்து ஒரு சூழ்ச்சி பண்ண ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்ச்சி தான், இந்த எதிர்ப்பு தான் பிறகு பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி பெரிய அளவிலான ஈர்ப்பை ஏற்படுத்தி உலக அரங்கிலே அதிகமாக இணையதளத்திலே டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் திருக்குரானாக மாறியது. இந்த வெள்ளப்பிரளயம் பிறகு மாறுகிறது, உலக அரங்கிலே எல்லா நூலகங்களிலும் தீந்து போன ஒரு புத்தகம் திருக்குரானாக மாறியது. எல்லா தரப்புகளிலும் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறாக மாறியது. புரட்டுகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள், விசாரிக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறை எல்லாம் திருப்பி பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த மனித குலம் சீர்பெற வேண்டுமெனால், நேர்வழி பெற வேண்டுமானால், மகத்தான வாழ்க்கையை உலகத்தில் பெற வேண்டுமானால் அதற்கான ஒரு அருமருந்து இஸ்லாம் மட்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். விளைவு வாட்டிகன் சிட்டி 16ஆம் பெண்டிக்ட் போப் மக்கள்கிட்ட பிரகடனம் செய்கிறார். கிறிஸ்தவத்தில் பெரிய ஆண்டவராக, ஒரு பெரிய தலைமை பீடாதிபதியாக மதிக்கப்படுகிற ஒரு நபர் என்ன அறிவிக்கிறார்? தற்பொழுது 175 கோடி பேர் முஸ்லிம்களாக உலகத்தில் இருக்கிறார்கள். இன்னும் 10-20 ஆண்டுகளில் உலகத்திலே 350 கோடி பேராக முஸ்லிம்கள் மாறிவிடுவார்கள். யார் சொல்றா? யார் இவர்களை டேமேஜ் பண்ணா, இவங்க மார்க்கத்தை கொச்சைப்படுத்தினால் எல்லாம் ஓடிடுவாங்கன்னு சொன்னார்களோ, சூழ்ச்சி செய்தார்களோ, கங்கணம் கட்டி திரிந்தார்களோ, அதன் விளைவாக அந்த எதிர்ப்பே பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சத்தியத்தின் அடி நெத்தி அடியில் வருது. எப்படி? இவன் எதிர்க்க நினைச்சது அழிப்பதற்காக, இவன் சூழ்ச்சி பண்ணுவது புதைப்பதற்காக. ஆனால் எதை புதைக்க நினைத்தானோ அது விதையாக விதைத்து பல மடங்கு வெற்றியை உலக மக்களிடத்தில் கொடுக்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகு பாருங்க, பிரான்ஸில் கலாச்சார சீரழிவுக்கு பெயர் போன நாடுகள் என்று அந்த பிரான்ஸை சொல்லலாம். அந்த நாட்டில் இந்த இஸ்லாம் குறித்த ஒரு ஆய்வு, இஸ்லாம் குறித்த ஒரு ஈடுபாடு, மக்கள் என்னடான்னு கேட்டால், இனிமேல் இது சரிப்பட்டு வராது, நம்ம சர்ச்சை விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு போய் தொழ ஆரம்பிச்சிருவோம் என்று பள்ளிவாசலில் சாரை சாரியாக போய் தொழுகிறாங்க. எடம்பத்தில் 100 பள்ளி உடனே கட்டுறாங்க. எடம்பத்தில் நடந்தது என்ன தெரியுமா? இருக்கிற சர்ச்சையெல்லாம் பள்ளிவாசலாக வாடகை விட்டாங்க. எப்படி மாறுது பாருங்க. என்னவெல்லாம் அவன் நினைச்சான், பள்ளிவாசலுக்கு எவனும் போக மாட்டான், குரானை எவனும் திறக்க மாட்டான், வெறுத்து போய் இஸ்லாத்திலிருந்து விரண்டு ஓடி வந்துடுவான், அதான் நினைச்சான். இப்போ அவங்க வாயிலிருந்து வருது, ஆஹா நம்ம எதிர்த்தது ஒரு மாதிரி, ஆனால் நடக்கிறது வேற மாதிரி இருக்கேடா. அவன் எதிர்க்காம இருந்தாலாவது 5 பேர் வந்திருப்பான் போல, எதிர்த்ததுனால 5000 பேர் வரானேடா என்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பு இஸ்லாத்தின் பால் வந்தது. எந்த அளவிற்கு? ஆரம்ப காலகட்டத்தில் இது போன்ற எதிர்ப்புகளால் இஸ்லாம் எப்படி மிகப்பெரிய அளவில் சாரை சாரையான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தியது என்று சொன்னால், இப்போ சமீபமாக இந்துத்துவ அமைப்பினர்கள் சில அறிவிப்பை செய்கிறாங்க. இஸ்லாத்திலிருந்து ஒருத்தன் இந்துவா மாறினா 5 லட்ச ரூபா கொடுப்பேன், கிறிஸ்துவத்திலிருந்து இந்துவா மாறினா 2 லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதில் பாருங்க, நம்ம யாருக்கு அது காசு கொடுத்தலாம் கூப்பிடல, நம்மள்கிட்ட காசே இல்லை. இந்திய நாட்டின் முஸ்லீம்களின் சராசரி வருமானம் எல்லாருடைய வருமானத்தையும் போட்டு பார்த்தா ஒரு மாதத்துக்கு 1700 ரூபா. நம்ம லட்சணம் அப்படி இருக்குது, எவனும் காசு கொடுத்து கூப்பிட்ற நிலைமையில் இல்லை. இவங்க என்னடான்னு கேட்டால், யார் முஸ்லீமில் இருந்து இந்துவா வரீங்களோ அவனை பாருங்க, முஸ்லீம்லேருந்து நீ இந்துவா மாறி வந்தா உனக்கு 5 லட்சம் தரும், கர்வாப்பசி தாய்மகன் திரும்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவத்திலேருந்து வந்தா 2 லட்ச ரூபா தரோம்ட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு இந்து கேள்வி கேட்குறான், அப்போ இந்துவுக்கு எவ்வளோ கொடுப்பிய? அதாவது முஸ்லீம்லேருந்து இந்தானா 5, கிறிஸ்துவத்திலிருந்து இந்தானா 2, இந்துவிலே இருக்கிறனே அதுக்கு எவ்வளோ? ஒன்றும் இல்லை.
அப்போ ஒன்று பண்ணுறேன், நான் முதல்ல இந்துவிலிருந்து இஸ்லாத்துக்கு போயிடுறேன், பிறகு வந்தா 5 கொடுப்பீங்களா அப்படிங்கிறான். கேவலமா இல்லை? முதல்ல காசை கொடுத்து கூப்பிட்றேங்கிறது தான் இருக்கிற ஜாமான் சரியில்லைன்னு அர்த்தமா இல்லையா? வந்துடுடா மாப்பிள்ள, இதெல்லாம் காலியாட்டு இருக்காங்க, கூப்பிட்டு கொடுக்குறேன் என்கிற அளவுக்கு இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கடா கூட்டத்தை காட்டிடுவோம்டா, ஒரு பிளேட் பிரியாணி, வா ஒரு கோட்ரு அப்படின்னு கூப்பிட்டு போவாங்களே, அது மாதிரி இல்லடா இருக்குது. எப்போ நீ பொருளுக்கு வியாபாரம் பேச ஆரம்பிச்சிட்டியோ, விலையை அதிகம் கொடுக்குற ஆரம்பிச்சிட்டியோ, இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ்னு சொல்லிட்டு கம்மி விலைக்கு அடிமாட்டுக்கு விற்பாங்கல்ல, அதே மாதிரி காசு பேசும் பொழுது உன் மார்க்கம் ஓட்டேன்னு தெரியுதா இல்லையா? இதை வைத்து கொண்டு ஒரு கேள்வி வருது. இது போன்ற சங் பரிவாரர்கள், இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் மதம் மாற்றம் செய்கிறார்கள். இது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? முஸ்லிம்கள் மத்தியில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும்? இதுதான் கேள்வி. என்ன பதில்? இப்போதான் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்க. எதிர்க்கிறதான இனிமேல் வளர ஆரம்பிக்கும். என்ன வளர்ந்துருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே 1947களில் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக அதிகமாக பாடுபட்டவர்கள் முஸ்லீம்கள், தங்கள் சதவீதத்தை விட அதிகமாக அள்ளி கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். இஸ்லாமிய சமுதாயம் இந்த நாட்டினுடைய வெற்றிக்காக, இந்த நாட்டிலே சுதேசி இயக்கத்திற்காக வாரி வழங்கியவர்கள். கப்பலை வாங்கி கொடுத்து வ.உ. சிதம்பரனாருக்கு வேலை கொடுத்தவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஆயுதப்படை களத்தை அமைத்து கொடுத்தவர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக அந்தமான் சிறை கொட்டடிகளிலே தன் உயிரை நீத்தவர்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் கபரஸ்தான் புதை குழியிலே நிரம்பியவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி கொச்சையாக கிளப்பிவிட்டால் யாரும் முஸ்லிம் என்று தன்னை சொல்லக்கூட தயக்கப்படுவார்கள் என்று 1947 கட்டத்தில் ரங்கீலா ராஜான்னு ஒரு புக்கை வெளியிட்டார்கள். ரங்கீலா ராஜானா என்ன? கெட்ட அரசன், கேவலமான காமுக அரசன். அதான் ரங்கீலா, கலர் கலராக தப்பு தப்பாக பண்ணுவான் அந்த அரசன் சொல்லி ஒரு புக்கை வெளியிட்டார்கள். யாரை பற்றி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி ஒரு புக்கை வெளியிடுகிறார்கள். அப்படி வெளியிடுகிற பொழுது இந்த இந்துத்துவாவுக்கும் இந்த சங் பரிவாருக்கும் மூலம் யாரு? ஆரியர்கள். அந்த ஆரிய சமாஜ் ஒரு புத்தகம் வெளியிடுது. என்ன புக்கு? சத்திய பிரகாஷ்னு ஒரு புக்கு. அந்த புத்தகத்தில் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் மிக கேவலமாக எழுத ஆரம்பிக்கிறார்கள். இந்த அமெரிக்காரன் சூழ்ச்சி பண்ணான்ல, படம் விட்ட உடனே படம் காட்டும்ண்டு, படம் விட்ட உடனே அவனை பணமாக்குற அளவுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா, இதே மாதிரி 1947 கட்டத்தில் ஒரு புக்கை வெளியிடுறாங்க, சத்திய பிரகாஷ்னு, சத்திய ஒளிண்டு. வெளியிட்ட உடனே இவங்க எழுதுனாங்க அசத்திய மலை இருந்து ரசாதி, அது மாதிரி அங்கே எழுதுனாங்க சத்திய பிரகாஷ்னு. அந்த நேரத்தில் இது போன்ற ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிற, குரான் ஹதீஸை மட்டும் மார்க்கம்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு அறிஞர் சனாவுல்லா அம்ரிஸ்தருங்கிறவர், அவரும் ஒரு புக்கை எழுதுறார். அது என்ன புக்கு? ஹக் பிரகாஷ்னு ஒரு புக் எழுதுறார். உண்மை ஒளி. நீ எழுதின புத்தகத்துக்கு வரிக்கு வரி பதில். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் சார்பில் ஜெபமணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு புக்கை வெளியிட்டார். என்ன புக்கு? காபா நிலைக்குமா. இதான் அந்த புக்கு. அதாவது இன்றைக்கு முஸ்லீம்கள் தொழுகின்ற அந்த முதல் கிபிலா இருக்குதுல்ல, அந்த காபத்துல்லா, அது அழிஞ்சு போயிடும், அது நிலைக்காது என்கிற கருத்தில் காபா நிலைக்குமான்னு ஒரு புக் எழுதினார் 20 வருஷம் முன்னாடி. இதற்கு அந்த கட்டத்தில் பிஜே அவர்கள் ஒரு பதில் எழுதுறாங்க. என்ன பதில்? கப்சா நிலைக்குமா? அடே காபா நிலைக்கும், நீ உடனே வண்டி வண்டியா கப்சா, அதுதான்டா தோக்கும் அப்படின்னு ஒரு புக் எழுதுனாங்க. அது மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சத்திய பிரகாஷ்னு அவன் புக்கு விட, அதுக்கு பதிலடி என்ன? இஸ்லாத்தை பற்றி அவர்கள் வைத்த எல்லா கேள்விக்கும், இஸ்லாம் பெண்ணுரிமை பறிக்குதா இல்லை காக்குது, இஸ்லாம் தீண்டாமை சொல்லுதா இல்லை ஒழிக்குதா, ஒழிக்குது, இஸ்லாம் சம உரிமையை பேணுது, இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்குது, இஸ்லாம் திருமணத்திற்கு விவாகரத்து உரிமையை கொடுத்துருக்கு, பெண்ணுக்கும் கொடுத்துருக்குது, எல்லா செய்திக்கும் அவர் வரிக்கு வரி பதிலையும் எழுதிவிட்டு, அந்த இந்துத்துவாவில் இருக்கின்ற மனு தர்மம்னா என்ன, மனிதனை 4 வகையா பிறந்தான்னு சொல்லி பிறப்பின் பெயரால் சாதியின் பெயரால் அவனை கூறு போட்டு, அவனை பள்ளி கூடத்தில் சேர்க்காம, அவனை பாடாறையில் சேர்க்காம, அந்த கோயில் கருவறையில் சேர்க்காம, அவனுக்கு சரியான கல்வியை கொடுக்காம, அவனுக்கு இரட்டை கோவலை முறைய வச்சு அவனை தீண்டாமையில் சாகடித்தார்களே, அதையெல்லாம் அம்பலப்படுத்தியதற்கு பிறகு அன்றைக்கும் இதே ஆரிய சமாஜ் நினைத்தது,
இந்த சத்திய பிரகாஷ் புக்கை போட்டா இஸ்லாத்திலிருந்து எல்லாம் இங்கே வந்துருவாண்டு. நடந்தது என்ன? அன்றைக்கு கூட்டம் சாரை சாரையாக இந்து மதத்திலிருந்து எல்லாம் இஸ்லாத்திற்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். இதே மாதிரி தான் 1981 பிப்ரவரி 19 திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் ஒரு கூட்டம். ஒட்டுமொத்த கிராமமே இஸ்லாத்தை ஏற்கிறது. கிராமமே இஸ்லாத்தை ஏற்கிறதா விடுவாங்களா? ஆரிய சமாஜ் வருது, விஹெச்பி வருது, விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி வருது, வாஜ்பாய் வராரு, யாரு எல்லாம் வந்து நின்றாச்சுங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? ரேஷன் கார்டு வேணுமா? சம உரிமை வேணுமா? கல்வி வேணுமா? வேலை வாய்ப்பு வேணுமா? என்ன வேண்டும்? தரோம் சொன்னார்கள். என்ன கேட்டாங்க தெரியுமா? அடே, எங்களுக்கு நீ சமபந்தி போடாட்டி பரவாயில்ல, நீ சம்மந்தி தருவியா? ஓ சமுதாயத்து பிள்ளைய என் மகனுக்கு கட்டுவியா? என் மகளை ஓ மகனுக்கு எடுத்துக்குவியா? எடுக்க மாட்டீல்ல. என்னடா ஜாதி பார்க்குறீங்க? என்னடா மனிதனை மதிக்காமல் இருக்கிறீங்க? நாங்கள் என்ன மாடாடா என்று சொல்லி ஒரு கூட்டம் அந்த மீனாட்சிபுரத்தில் கொத்து கொத்தாக சம உரிமையை தேடி தீண்டாமையை ஒழித்து இஸ்லாமிய மார்க்கத்தின் சுதந்திர காற்றை சுவாசிக்க நுழைந்தார்கள். ஈர்த்து வந்தது இதே மாற்றத்தை தான் இவர்களுடைய இந்த 5 லட்சம் சவால் கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு சொன்னோம். என்ன ஏற்படுத்து தெரியுமா? பகிரங்க அறைகூவல் விட்டோம். என்ன அறைகூவல்? யார் இந்த 5 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னார்களோ அந்த கூட்டம். இங்க இந்து முன்னணி யாரு? அர்ஜுன் சம்பத்தா? அவர்களுக்கு அறைகூவல். என்ன அறைகூவல்? ஓ மதத்தில் இருந்துதான் எங்க முன்னோர்கள் தீண்டாமைக்கு பயந்து, பெண்ணடிமைக்கு பயந்து, மூடநம்பிக்கை பயந்து, நரபலிக்கு பயந்து வெறுத்து வந்திருக்கிறான். இப்ப நீ எங்களை மீண்டும் கூப்பிடுற, வா விவாதத்துக்கு, பண்ணி காட்டுவோம் விவாதம். எதை பத்தி? ஓ இந்து மதம் நல்லதுன்னு தானே கூப்பிடுற, ஓ இந்து மதத்தை பத்தி பேசுவோம், வா பேசி அது சரியா இருந்தா நான் வரேன், அது தப்பா இருந்தா நீ வா. எப்படி? நான் உன் வேதத்தில் கை வைப்பேன், பேசுவேன். இம்ராக மனோஷிய முகமாசித் பகவத்கீதை சமஸ்கிருதம் நான் சொல்லுவேன். இதுக்கு அர்த்தம் வைக்க அர்ஜுன் சம்பத்தும் தயாரா? அவருக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? அவர் பெரிய ஜாதி இல்லை. அவருக்கு சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு தடை. அவர் படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடுவாங்க அவங்க கூட்டம். அப்படி இருக்குது. அவங்க அவாளுகள்லாம் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அப்போது நீ முதல்ல அதை படிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வா, பிறகு சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு வா. நானும் சமஸ்கிருதத்தை படிச்சிருக்கிறேன், உன்கிட்ட விவாதம் பண்ணுறேன், நாங்கள் பேசுகிறோம், அதில் தெரியும் உன் மனு தர்மம் என்னண்டு, உன் லட்சணம் என்னண்டு. அதற்கு பிறகு அந்த விவாதத்துக்கு பிறகு இன்னும் இந்து சமுதாயம் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். நிலைமை எப்படி? இந்த பகிரங்க அறைகூவல் விட்டு பிறகு இந்த பூச்சாண்டிகளை வந்தாங்களா? அங்கங்கே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து என்ன? இந்த கூட்டத்திற்கு இந்த பகிரங்க அறைகூவல்னு சொன்ன உடனே ஒவ்வொரு ஊர்லேயும் குரான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க அவங்க திட்டுறாங்களே குரானு குரான், அது என்னங்க கொடுங்க ஒன்று போட்டோம். யாருக்காவது திருக்குரான் வேணுமா? கிளையிலையும் மாவட்டத்திலையும் மாநிலத்திலையும் ஒரு அறிவிப்பு, எல்லா இடத்துலையும் சகட்டு மேனிக்கு அறிவிப்பு. அது 350 ரூபா குரானு, அகில உலகத்திற்கும் இதான் பொதுமறை, அதை படி, சந்தேகம் இருந்தால் எங்கள்கிட்ட கேளு, உனக்கு படிப்பதற்கு முழு உரிமை இருக்குது. இது எவனுக்கும் குத்தகை எடுக்கப்பட்ட புத்தகம் அல்ல, உதல்லின்னாஸ் உலகமாந்தர்களுக்கு நேர்வழி காட்டும், இந்த வைத்துக்கொள் என்று அவங்களுடைய வீட்டை தேடி சென்று கொடுக்கிறோம். தம்மா மண்டலத்தை சார்ந்தவர்கள், இந்த தாயகத்தை சார்ந்தவர்கள் அறிவிக்கிறார்கள், குரான் வேணுமா? 15,000 குரான் நான் கொடுக்கிறேன், கொண்டு போய் சேருங்க. நிலைமை எப்படி? போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் இறந்து விடுகிறார், இந்து சகோதரர். அவருக்கு குரான் வேண்டும் என்று தலைமைக்கு மனு கொடுத்திருக்கிறார். ஆனால் தவறுதலான முகவரி கொடுத்திருக்கிறார். அந்த முகவரிக்கு நாங்கள் குரான் அனுப்புனா வேற ஊரில் போய் விழுகுது. அந்த ஊருக்காரங்க திருப்பி அனுப்புகிறாங்க, இது நாங்கள் கேட்ட குரான் இல்லைன்னு. பிறகு அதை வாங்கிட்டு, இல்லைப்பா இந்த முகவரியை சார்ந்தவர் கேட்டாரே அவங்களுக்கு கொடுங்கன்னு நேராக திருவள்ளூர் மாவட்டக்காரங்க வாங்கிட்டு கேட்டவருடைய வீட்டுக்கு ஃபோன் நம்பர் அடித்து வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, அவர் இறந்துருக்கிறார். அந்த குடும்பத்துக்காரங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் சாகும்போது கூட இந்த குரானை கேட்டிருந்தேன், இன்னி வரலையே, குரானை கேட்டிருந்தேன் வரலன்னார்ல. எந்த குரானை யாரும் படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சூழ்ச்சி பண்ணீர்களோ, எந்த இஸ்லாத்திற்கு யாரும் போகக்கூடாது என்று நீங்கள் திட்டம் போட்டீர்களோ, அந்த இஸ்லாத்தை ஒவ்வொரு மனிதனும் நேசிக்கிறான். இந்த எதிர்ப்புக்கு பிறகு வருது, எதிர்க்க எதிர்க்க தான் இந்த இஸ்லாம் வளரும். எவ்வளோ உதாரணம்!
இன்னைக்கு பாருங்க, இந்த ஊரில் தௌஹீத் ஜமாத்தை எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? 50 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதானே. இப்போ 100 பேருக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம், விளம்பரம் போட்டோம், எவ்வளோ பேர் வந்திருக்கணும்? 100 பேர் தானே வரணும். நீங்கள் எப்படி வந்தீங்க? காசும் கொடுக்கல. உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் பண்ணோம், என்ன ஏற்பாடு பண்ணோம், நீங்கள் எப்படி வந்தீங்க? என்ன காரணம் தெரியுமா? ஒரு எதிர்ப்பு. ஊருக்குள்ளே ஒரு பூச்சாண்டி புந்த மாதிரி, ஏய் வருவாங்க, அவன் வருவான், கண்டுபிடிச்சிங்க, அதுக்கப்புறம் நான் ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க, ஆஹா அவர் பயங்கரமாக பேசிட்டு போயிட்டாருப்பா, இதுக்கப்புறம் இவங்க ஓடி போயிடுவாங்க. பேச தெரியாது, ஏன்னா நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் குரான் ஓதிட்டார் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பேச தெரியாது. இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நிலைமை என்னடான்னா, அவங்க மாநாடு போட்டு ஊர்க்கூட்டம் நடத்திக்கிட்டாங்க, இங்கே பொதுக்கூட்டம் போட்டு அல்லாஹ் மாநாடாக்கிட்டான். நிலைமை பார்த்தீங்களா எப்படி வளருது? இது எதிர்க்கத்தான் வளரும். இது யாருடைய ஸ்டைல்? அல்லாஹ்வுடைய ஸ்டைல். நபியே முகமதே, மக்காவில் நீ இந்த கொள்கையை சொல்லுகிறாய், உன்னை விரட்டலாங்க, கிளப்புறாங்க, ஏதோ இந்த ஊரை விட்டு கிளப்புறாங்க, நீ வருத்தப்படாத. உன்னை எவனாவது கிளப்பிட்டான்னா, விரட்டிட்டான்னா, அவன் கொஞ்ச காலத்துக்கு மேலே வாழ மாட்டான். சுன்னத மன் கது அர்சல்னா கபலக மின் ருசுலினா. இது யாருடைய ஸ்டைல், யாருடைய வழிமுறை? இது போன்றுதான் எல்லா தூதர்களும் விரட்டப்படுவார்கள், எதிர்க்கப்படுவார்கள். இந்த மார்க்கத்தை சொல்ற யாரும் எதிர்க்கப்படத்தான் செய்வார்கள். ஃபலா தஜிதலி சுன்னத்தினா தஹ்வீலா. என்னுடைய இந்த வழிமுறையில நீ எந்த மாற்றத்தையும் பார்க்காத, நீ கண்டிப்பா எதிர்க்கப்படுவாய். பிறகு வெற்றி உனக்கு தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற பொழுது நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருக்குரானை எடுத்து சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுகிறார்கள். அந்த மக்கத்து காபிர்கள் செய்த வேலை என்ன? லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்றாதிய, வல்கௌ ஃபீஹி, அவங்க ஓதும்போது குழப்பத்தை ஏற்படுத்துங்க, நீங்க தான் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டார்களே. நிலைமை என்னாச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள், ஈர்த்தது. பெண்களும் குழந்தைகளும் ஓடோடி ஈர்க்கப்பட்டார்களே. இவங்கள மாதிரி ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் வாப்பா கூட்டிட்டு வா, இல்லாட்டி நீக்கிடுவேன், இப்படியே விரட்டினாங்க. குர்ஆன் ஆயத்தை கேட்டு ஓடி வந்தார்கள், திருக்குர்ஆனின் பால் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். எந்த மக்காவிலிருந்து பெருமானார் விரட்டடிக்கப்பட்டார்களோ அதே மக்காவை வெற்றி கொண்டார்கள். எதிர்ப்பு பிறகுதான் ஈர்ப்பு, புயலுக்கு பிறகுதான் அமைதி, அதுபோலதான் புரட்சிக்கு பிறகுதான் மக்களுடைய திருத்தம். இன்றைக்கு பார்க்கிறோம், நீங்கள் எதிர்த்தீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலைகடலென மக்களை திரட்டி காட்டி இருக்கிறான். இதுல நான் அவர்கிட்ட விவாதம் பண்ணேன், வந்து அவெல்லாம் டம்மி, இவெல்லாம் டிம்மி, பெருமைங்க, உலக பெருமை. அவர் கூட இருந்த பசங்கள்ட்டெல்லாம் கேளுங்க, அவங்கள படித்த மாணவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, ஜி உங்கள் ஆள் எப்படி? உலக பெருமை. அவர் கிராத் இருக்குது, இன்னமும் அவருக்கு இன்னமும் உலகத்தில் பெரிய பெரிய கைதேர்ந்த காரிகள் இருக்காங்கல்ல, குரான நல்ல ராகமாக, அவ்வளோ ராகமெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாமல் ராகமாக கொஞ்சம் இழுப்பாங்கன்னு வைங்களேன், அந்த ராகமாக இவர் ஓதுறங்கிற பேரில் இவர் ஓதுவார். ஆனால் இவர் ராகம் நம்ம நம்பணும், அவ்வளோதான், சரியா? ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு ஓதுறாருல. இவர் சொல்கிறார் பாருங்க, நான் மதீனாவுக்கு போனேன், மஸ்ஜித் நபவியில் பெருமானாருடைய அடக்கஸ்தலத்துக்கு போய் இன்னுமோ அழுதுகிட்டு இருந்தேன், ஒரு போலீஸ் வந்து தடுத்துறேன் அப்படின்ட்டான். நான் விட்டுவண்ணா அரபியில் சொன்னல 2 வார்த்தை, அப்படியே சலாம் சொல்லிட்டு போயிட்டான். ஆமாம், அந்த போலீஸு பைத்தியக்காரங்களை ஒன்றும் பண்ண மாட்டான், அப்படின்னு விட்டுருப்பான். இதுனோ உலக பெருமை. நான் கேட்குறேன், அரபி ஒரு பெருமையா? நான் ஒரு சவால், இவர் ஊரெல்லாம் அரபி பெருமை பேசிட்டு இருக்கனால ஒரு சவால். இந்த அரபி பூச்சாண்டிகளுக்கே ஒரு சவாலுங்க. என்னண்டா, இந்த ரஷாஜி ஹஜ்ரத்து பெங்களூரில் படித்து அங்கேயே உஸ்தாதாக இருந்து பல அரபி மேதைகளை உருவாக்கியிருக்காருன்னு வைங்களேன். இவருக்கு அரபு இலக்கணம் தெரியும், அதில் சொல்லிலக்கணம் தெரியும், சொற்றொடர் இலக்கணம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவருக்கு மன்திக்கு விவாத கலைஞராங்கள அது தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. இலக்கியம் தெரியும், கவிதையும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. சரி, இப்போது எனக்கு இல்லை, எங்கள் ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களாம் குஞ்சுக அப்படின்னு சொல்லுவார். இந்த சின்ன சின்ன குஞ்சுகளை அனுப்பாதீங்க, பிஜேவை அனுப்புங்க. ஏன் வாங்க நடி பத்தாதா, சரி பிஜேவை அனுப்புங்க, இப்படின்னே கிடப்பார். இப்போ என்னென்னா, நம்மளாம் குட்டி பசங்க தானே, சரி உங்கள்கிட்ட ஒரு சவால், நீங்கள் இலக்கணம் சம்மந்தப்பட்டு எங்கள்கிட்டையோ அல்லது செய்ய இப்ராஹிம்கிட்டையோ ஒரு 1000 கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் வச்சுங்க, போங்க. 1 அல்ல 2 அல்ல, 1 வேண்டாம் 2 வேண்டாம், 1000 கேளுங்கள். 1000 கேள்வி நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கணும். ஆனால் ஒரே கண்டிஷன், நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி தான் கேட்போம். அந்த ஒரு கேள்வியில் நீங்கள் அரபியில் ஓட்டேன்னு நிரூபிப்போம். அது பொதுமக்கள் முன்னிலையில் கண்டிப்பாக நிரூபிப்போம் இன்ஷா அல்லாஹ்.
எப்படி உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒரு வினைச்சொல் அடித்தான், அடிக்கிறான், அடிப்பான், அடித்தல், அடிக்கக்கூடியவன், அடிக்கப்பட்டான், அடி வாங்கினான், இப்படிலாம் பேசுவோம். இது அரபியில் சர்ஃபும்பாங்க. ஒரு வார்த்தையை பல வார்த்தையை மாற்றுறது. லரப யுதுரிபு தர்பன், லாரிபுன், துரிப யுதுரபு தர்பன், மதுரூபுன், அல்லமுரு யுதுரிப் வண்டஹிலா ததுரிப் இப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடிக்கிறான், அடித்தான், அடிக்கிறான், அடித்தல், அடிப்பவன், அடி வாங்கினான், அடி வாங்குவான், அடி வாங்கப்படுவான், அடித்தல், அடி வாங்கப்படுதல், அடிக்கப்பட்டவன், அடி அடிக்காத. இதுதான் அதனுடைய தமிழ் அர்த்தங்க. இதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி கேட்பேன். இதே ஸ்டைலில் நீங்கள் சொல்லி காட்டணும். அதில் தெரிஞ்சு போயிடும் உங்கள் தண்டனைக்கு அரபியெல்லாம். சரி, ஆனால் ஒரு கண்டிஷனு, இப்போ 1000 + 1 1001 கேள்வி சவால். ஏன்னா நீங்கள் என்கிட்ட 1000 கேட்குறது, நான் உங்கள்கிட்ட 1 கேட்குறது. சரியா? இப்போ இன்னொன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 101 இருக்குல்ல, அந்த ஒப்பந்தத்தை மறக்கூடாது. ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கணும்ல. 101 என்னென்னா, பிஜே அவர்கள்ட்ட நீங்கள் 101 தலைப்பில் விவாத ஒப்பந்தம் பண்ணீங்க. அதை முடிச்சிங்களா? ஏற்கனவே 2 விவாதம் நடந்து போச்சு. இஜ்மா மார்க்க ஆதாரம் ஆகுமா? அதாவது குர்ஆன் ஹதீஸை தாண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் சொல்கிறது மார்க்கம் ஆகுமா? இதுதான் அவருடைய தலைப்பு. நம்ம சொல்கிறோம் குர்ஆன் ஹதீஸ்லே மார்க்கம் எல்லாம் ஃபினிஷ், அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிஜே அவர்கள் இந்த தலைப்பில் விவாதம் பண்ணுறாங்க. அவர் இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு மேலே நிறைய இருக்குதுன்னு விவாதம் பண்ணுறாரு. சரி, இவர் இந்த 2 விவாதம் பண்ணதில் நிலைமை என்ன தெரியுமா? இதில் நிறைய பேர் வராங்க. பல மதரசாவில் ஓதுனவங்க, பல ஊரில் இமாமத் பணிபுரியவர்கள், ஆலிம்சாக்கள், ஹாஃபிதுகள், காரிகள், அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. வந்து பயான கேட்டாங்க விவாதத்தை. அப்போ பிஜே ஒன்று சொன்னார், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இஜ்மாவுக்கு 2 நாளாக ஆதாரம் கேட்குறேன்னு, ஒரு ஆதாரமாவது கொடுக்கலாமா இல்லையா? எங்களை நம்பி வந்தவங்களுக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்களை நம்பி வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாமா இல்லையா அப்படின்னு கடைசி வரைக்கும். இதெல்லாம் என்ன கேள்வி? 40 கேள்வி பார்த்துருக்கோம்ல, இதெல்லாம் பெரிய கேள்வியா? நான் சந்திக்காத கேள்வியா? நான் எத்தனை வருஷமா பார்த்துருக்கிறேன், பழைய கேள்வி. சரி, பதிலே சொல்லியா? அதான் பழைய கேள்வின்ட்டோம்ல. பதில் கடைசி வரைக்கும் சொல்ல. நிலைமை என்னடான்னா, அங்கிருந்து ஒருத்தர் அல்லாஹ்வுடைய கிருபையினால சத்தியத்தை ஏற்க வந்து விட்டார். அபூபக்கர் சித்திக் சஹாதிங்கிறவர் இப்படியே போனார். ரஷாதி ஹசரத்து எப்படி விவாதத்தில் தூள் கிளப்பிடுவீங்களா? பாருமா, அள்ளி போடுவோம்ல, நிறைய இருக்குல்ல அப்படின்னு. இவர் சிங்கம் களத்தில் குதிச்சிருச்சு, வெள்ளம் பாரியா, பிஜே ஒரு விளாத போகிறாங்க பாரியா இப்படின்னு அவர் உட்காந்துருக்காரு. நம்பிட்டார்ல. கடைசியில் பார்த்துட்டு 2 நாள் முடிஞ்சிட்டு அடி ஓவரும் போடா போடா தனியாக விட்டு ஊரெலாம் ரவுண்ட் கட்டி அடிச்சிருக்கிறாங்க. அது கேட்குறாங்க. அந்த கணத்தில் இவர் வாங்கியிருக்கிறார். கடைசியில் பார்த்துட்டு என்ன தடுத்து ஒரு ஆதாரத்தையும் கடைசி வரைக்கும் வைக்கல. அப்போ ஆள்கிட்ட மேட்ரு இல்லை. நிலைமை என்ன? அவர் போர் வாழ் இல்லை, போர் வாழ் கூட இல்லை அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு? சத்தியத்துக்கு வந்துட்டார். தேவையா? உங்கள் கோட்டால் ஒன்று குறைஞ்சி போச்சு, வேணுமா இது? கேட்டா நாங்கள் அடிச்சு விடுவோம்ல, கம்ப்யூட்டர் கொண்டு வரல. இல்லைன்னா இதே விவாதத்தில் இதே கூத்து தான். உங்களுக்கெல்லாம் நிறைய அனிமேஷன் தெரியுது, ப்ரொஜெக்ட் வச்சுருக்கிறீங்க, அப்படி டக்கு டக்குன்னு காட்டுறிய, எங்களுக்கு மட்டும் தெரிந்திருந்தால் இப்படின்னாருங்க. விவாதத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் பேசுகிறாரு. இவங்களுக்கு தெரியாத ஃபோனா, எனக்கு தெரியாத ஃபோனா? உனக்கு இமெயில் தெரியும், எனக்கு ஜிமெயில் தெரியும், போடா நீ நெட்டு நான் விட்டு பார்ப்போம்டா. ஓ, நிறைய விருந்து தெரிஞ்சிருக்காரு போல, நானும் பார்ப்போம்ல, நாங்களும் நெட்டு பார்ப்போம்ல அப்படின்னாரு. அங்கே வந்துட்டு எங்களுக்கு மட்டும் நெட்டு தெரிஞ்சிருந்துன்னு வைங்க, நாங்கள்லாம் இதே கூத்து தாங்க. இப்போ அடுத்து 101 விவாதம். நிலைமை என்ன? அங்கே பிஜே கேட்குறாரு, என்னங்க அந்த 101 விவாதம் இப்போ என்ன அவசரம்? ஊருக்கு போயிட்டு சொல்லுவோம்ல. இல்லை இப்போயே மக்கள்கிட்ட சொன்னீங்களா? போகலாம் ஊருக்கு போயிட்டு சொல்லுவோம்ல நாங்கள்லாம். இப்போ வாடா அப்படின்னு ஓடினவர் தான் இன்னைக்கு வர மாட்டேங்கிறாரு. இப்போ கூத்து என்னடான்னா, இப்படியெல்லாம் ஒரு பில்டப் காட்டிட்டா பெரிய மேதண்டு. நான் கேட்குறேன், அரபி ஒரு அடிப்படையா? அது ஒரு கம்யூனிகேஷன். ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மேட்ரை சொன்னீங்கன்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன நம்ம கேட்டு சொல்ல போகிறோம், அவ்வளோதானே. இதை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்களே, இவ்வளோ பெருமையாக பேசுகிற நீங்கள் நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை சொன்னதாக இட்டுக்கட்டி சொல்கிறது நியாயமா? எந்த அரபியாவது அது ஏற்றுக்குவானா? அப்போது மார்க்கத்தின் பெயரால் பச்சையாக பொய் சொல்லக்கூடியவர்கள். இன்னைக்கு பாருங்க, இந்த ஜமாத்திற்கு இவ்வளவு கூட்டம் எப்படி வராங்க? உளவுத்துறை கணக்கு போட்டு பார்ப்பாங்க, அந்த ஊரில் இவ்வளோ பேர், இந்த ஊரில் இவங்க மட்டும் எப்படி கூட்டினாங்க? அட யாருமே இந்த கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொன்ன பிறகு வந்திருக்காங்க. என்ன? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம். அல்லாஹ்வுடைய ஒளியை தனது நாவுகளால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூர்த்தி செய்தே தீர்வான். வலவு கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் என்ன வெறுத்தாலும் அது நடந்தே தீருங்கிறான் அல்லாஹ். இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம்ங்க. நாம் வளருவதற்கு காரணம் அவர்கள் எதிர்ப்பது.
இன்னல்லாஹ யுஐயிது பிஹாதத்தீன் பி ரஜுலின் ஃபாஜிர் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. கெட்ட மனிதனை கொண்டு கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்தி விடுவான். இன்றைக்கு ரஷாதியத்திரத்தை பார்த்து கூட இன்னைக்கு அல்லாஹ் மார்க்கத்தை உறுதிப்படுத்துறானா இல்லையா? அந்த மனிதனை பார்த்து விட்டு அடடே இந்த மனிதர்களை ஏமாறக்கூடாதுடா, மார்க்கம்னா சத்தியத்தை இவன் கரெக்டாக சொல்றாங்கடான்னு ஓடி எல்லாம் வர அளவுக்கு வைக்கிறானா இல்லையா? கெட்ட மனிதர்களை வைத்து கூட இது போன்ற சத்தியத்திற்கு அல்லாஹ் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு ஈர்ப்பதற்கான காரணம் என்ன? இந்த சத்தியத்தை நோக்கி, இந்த இஸ்லாத்தை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வருவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்க்கிற பொழுது தன்னுடைய மார்க்கமாக எதை நினைக்கிறானோ அந்த மார்க்கத்தில் தீர்வு கிடைக்கவில்லை, தனக்கு ஒரு தேடுதலுக்கு தீர்வு கிடைக்கவில்லை, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இறுதியாக முடிவெடுக்கிறான், நமக்கு வாழ்க்கையில் சரியான தீர்வு எங்கே கிடைக்கும் தேடுகிறான். தேடி முடிவடைகிற பொழுது கடைசியில் அவனுக்கு ஒரு வழி தெரிகிறது, அது இஸ்லாமாக இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், உலக அரங்கில் தீண்டாமை சாறை சாறையாக மக்கள் நிறத்தின் பெயரால் விரட்டடிக்கப்படுகிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் எவ்வளவோ பிரச்சனை, நாய்களும் கருப்பர்களும் ஹோட்டலில் நுழையக்கூடாது, வெள்ளையும் போட்டு வைக்கிறான். அங்கே நிறவெறி இருக்குது, ஒரு பக்கம் மொழி வெறி இருக்குது, ஒரு பக்கம் பிறப்பால் வெறி பார்க்குறான். இவ்வளவு அந்த தீண்டாமை கொடுமை, எவ்வளவோ உபதேசம் செய்து விட்டார்கள். தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்கிறார்கள், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்கிறார்கள், தீண்டாமை ஒரு மனித தன்னலமட்டம் செயல் என்கிறார்கள். எதுவும் புண்ணியம் இல்லை. நிலைமை என்னாச்சு? அங்கே சூழ்நிலை என்னாச்சு? அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் சேர்க்கப்பட முடியல. அதன் இறுதியில் தான் நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த கருப்பர்களுக்காக எத்தனையோ பல தியாகங்களை செஞ்சார். ஆனால் இறுதியில் என்ன? அந்த கருப்பின மக்களுக்காக கல்வியை சேர்ப்பதற்கு முயற்சி செய்தார், வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அந்த கருப்பின சமுதாய மக்களுக்கு ஒரு வழிபாட்டு தலத்திற்கு முயற்சி செய்தவர் வெள்ளை இன மக்களோடு வழிபாட்டு தலத்திலே சம உரிமையை வாங்கி தர முடிந்ததா? யாருடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு ஏதாவது அவருடைய முயற்சி பலன் தந்ததா? தரல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, அவர்களுடைய வாழ்க்கை, இஸ்லாம் சொல்ல அறிவுரைகள், அதை அப்படி நிதர்சன ஆதாரங்களாக பார்க்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாங்கள் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக பல கிளைகள் கோத்திரங்களாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களை சிறந்தவங்க யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ளவர்கள் தான் உங்களிடத்தில் சிறந்தவர்கள். உங்களையே நான் சிறந்தவர்களை நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன்? எனக்கு அச்சப்படுபவர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பேன். நீ பணத்தாலோ நிறத்தாலோ குணத்தாலோ எதை நீ பார்க்கக்கூடாது, நான் தான் பார்ப்பேன். அல்லாஹ் திட்டமிட்டு சொல்லிவிட்டான். அப்படி சொன்னதற்கு பிறகு மனித குலம் ஒரு முடிவெடுக்கிறது. நாம் அத்தனை பேரும் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களாக பல்கி பெருகி இருக்கிறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஜோடியிலிருந்து தான் இது பெருகி இருக்கிறது. நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே தகப்பனார் ஆதம் நபி தான். அந்த ஆதி பிதாவுக்கு பிறந்தவர்கள் தான் இத்தனை பேர், அத்தனை பேரும் சகோதரர்கள். அப்படி சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கிடையில என்ன மொழிவெறி, என்ன நிறவெறி, என்ன மாதிரி குலவெறி எதுவும் இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இறைவனை வணங்குவதற்காக முதலில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் காபத்துல்லா, அந்த பள்ளிவாசலில் பாங்கு சொல்வதற்கு யாரை நியமிக்கிறார்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்கிறார்கள். ஒரு கருப்பு இன அடிமையாக இருக்கக்கூடியவர் பாங்கு சொல்கிறார், தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர் முதல் அணியிலே நிற்கிறார், பின்னால் வருபவர்கள் வெள்ளை நிறத்தவர்கள். இவர் சஜிதா செய்வார், சிரமணிவார், தரையிலே நெத்திப்படும். இவர் கால் பாதத்தில் பின்னால் வரக்கூடியவருடைய நெத்திப்படும். அவன் வெள்ளை கருப்பு பார்க்க மாட்டான், நிறவெறி இருக்காது, குலவெறி இருக்காது, மொழிவெறி இருக்காது. எல்லோரும் இறைவன் முன்னால் சமம் என்கின்ற சமத்துவத்தை போதிக்கின்ற ஒரு மாநாடு, ஹஜ் மாநாடை இன்றைக்கு உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வரலாறு ஜார்ஜ் பெர்னாட் ஷா சொல்கிறார். அதே ஜார்ஜ் பெர்னாட் ஷா கிறிஸ்துவத்தை பற்றியும் சொன்னார். அதில் முரண்பாடுகள் இருக்கிறது, உளறல்கள் இருக்கிறது, அந்த பைபிளில் ஆபாசங்கள் இருக்கிறது. கீப் இட் அவுட் ஆஃப் சில்ட்ரன், அதை குழந்தைகளுக்கு அப்பால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்லாக் இட் அவுட், அதை உடனடியாக பூட்டிவிட்டு அந்த சாவியை தூக்கி எறிந்து விடுகிறார். காட்டிராதீங்க, முரண்பாடு இருக்கிறது. அந்த பைபிளை கொடுத்துடாதீங்க, அதுல ஆபாசம் இருக்குது, கொடுத்து விடாதீர்கள், அதிலே உளறல்கள் இருக்கிறது சொன்னார் ஜார்ஜ் பெர்னாட் ஷா.
அதே ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்னார், ஐரோப்பா கண்டம் முழுவதும் இன்னும் சில ஆண்டுகளில் ஒரு மார்க்கம் ஆளப்போகிறது என்றால், சூழப்போகிறது என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான் என்று சொன்னார். இந்த முகமது நபியுடைய வாழ்க்கை 20ஆம் நூற்றாண்டிலே இந்த முகமது நபி இல்லாமல் போய்விட்டார். அவர் மட்டும் இருந்திருந்தால் இந்த உலகம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டிருப்பார் என்று சொன்னார். பார்க்கிறோமா இல்லையா? சரோஜினி நாயுடு 1926 குறிப்பிடுகிறார். அந்த சரோஜினி நாயுடு சொல்கின்றார், யாராவது இஸ்லாத்தை வாளில் பரவியது என்று சொல்வார்களே, ஆனால் அவர்கள் வரலாறு தெரியாதவர்கள், அவர்கள் ஒரு பொய்யர்கள். இஸ்லாம் வாளில் பரவவில்லை, வாழ்க்கையில் பரவியது. முகமது நபி அவர்கள் தீண்டாமையை ஒழித்து ஜனநாயகத்தை பள்ளிவாசலிலே போதித்து நிறவெறியை ஒழித்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சரோஜினி நாயுடு அவர்கள் குறிப்பிடுகிறார்களே, அந்த ஈர்ப்பு, இஸ்லாத்தினுடைய அந்த பார்வை உலகத்திலே பார்க்கிறார்கள். எல்லா இடங்களிலும் நிறவெறி, இந்த தீண்டாமை, வெறுத்து போகிறார்கள். என்னடா தீர்வு என்று ஓடோடி வருகிறார்கள். இதோ இங்கே இருக்கிறது ஒரு தீர்வு. கிறிஸ்துவத்துக்கு வந்தா தலித் கிறிஸ்டியன் தான் வைக்கிறான் பேரை, முஸ்லீமுக்கு வந்தா தலித் முஸ்லீம் வெப்பமா? எல்லாம் ஒரே முஸ்லீம் தான். என்ன தலித்து? எந்த தலித்தும் கிடையாது, ஒரே முஸ்லீம். ஏன்? நாம் அனைவரும் அந்த ஏக இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், ஒரு தாய் மக்கள், ஒரு தந்தைக்கு பிறந்த சமுதாயம். நம்மிடத்திலே நிறத்தால், மொழியால், குணத்தால் எந்தவித ஏற்றத்தாலும் கிடையாது. அனைவரும் சமம். உங்க பொண்ணை நான் எடுப்போம், எங்க பசங்களை உங்களுக்கு பொண்ணு கட்டி கொடுப்போம், சமப்பந்தி இருக்கும், சம்பந்தித்துவம் இருக்கும் என்று செயல் திட்ட அறிக்கையாக காட்டிய சமுதாயம். இன்றைக்கு பிரச்சனையை பார்க்கிறார்கள். உலகத்திலே எத்தனையோ சீர்திருத்தவாதிகளால் சாதிக்க முடியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக போதித்து சாதித்து விட்டாரே, ஆச்சரியப்படுகிறார்கள். அதனால் இஸ்லாம் இருக்கிறது. காசு கொட்டி குட்டியா கொடுத்து எங்களுக்கு என்ன வண்டி வண்டியா இருக்குதா? இவங்க அறிவிக்கிறாங்க, மக்களே, இந்துக்களே, நீங்கள்லாம் 10 குழந்தை பெற்றுக்குங்க. இவன் நினச்சிட்டான், ஏண்டா இவங்க எல்லாம் ஒரு 4 கொண்டாடி கட்டுறாங்கடா, இவன் ஒரு 4, அங்கே 4 வருஷத்துக்கு 4, 4 8, அப்புறம் 16, அப்புறம் இப்படியே 32, 64, ஒரு குடும்பத்துக்கு 64 பிள்ளை, இப்படி நினச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற வந்த யாருக்காவது ஒரு கொண்டாடிக்கு மேலே இருக்குதா நிலைமை? இல்லை. நம்ம நாட்டு நிலைமை அப்படிதான் இருக்குது. இவன் உடல் நிலை, இவன் சூழ்நிலை, இவன் மண், அதான் அப்படிதான் இருக்குது. ஆனால் ஒரு விதி விலக்கா 1 2 அப்படி இருக்கும். ஆனால் இவங்க நினச்சது என்னடான்னா, நிறைய புள்ள வைக்கிறாங்க. அதான் இஸ்லாம் வளருதுங்கிற விஷயம் இன்னுமே புரியல பாருங்க. இவங்க அறிவிக்கிறாங்க, மக்களே நீங்களாம் நிறைய பெற்றுக்குங்க, 10 10 பெற்றுக்குங்க, பன்னிக்குட்டியாக பெற்றுறது 10 10 பெற்றுக்குங்க. இவங்களுக்கு கொஞ்சமாவது கூறு இருக்குதா? இவன் சொல்லிட்டு கடைசியில் இவங்க கொஞ்சமாக அறிவே இருக்காதுங்க. இவங்களுக்கு நம்ம ஒன்று செய்கிறதுல ஏதாவது நன்மை இருக்கா, பாதிப்பு வருமா, வராதா, எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. பாருங்க, மகாராஷ்டிராவில் மாட்டு இறைச்சிக்கு தடை பண்ணுறான். உனக்கு பசுதான் கோமாதான்னு சொல்கிறீல, அப்பயே காளையை கொல்லக்கூடாதுங்கிற. காளையை கொல்வதால் அந்த காளை மாட்டினுடைய இறைச்சி பயன்படுது, மக்களுக்கு மருந்து யூஸ் ஆகுது, பருப்பொடிக்கு யூஸ் ஆகுது, ஏதோ ஆயின்மெண்ட் உண்டாக்குறான், அதை ஏற்றுமதி பண்ணுறான், தோலில் பெல்ட் உண்டாக்குறான், பர்சு உண்டாக்குறான். வருஷத்துக்கு $4000 பில்லியன் இந்த நாட்டுக்கு வருமானம் கிடைக்குது. கிட்டத்தட்ட 60,000 கோடி வருமானம் கிடைக்குது. அந்த 60,000 கோடி வருமானம் கூட வேணாம், மாட்டு இறைச்சிக்கு தடைன்னு போட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலித்து மக்கள், ஏழைகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், எல்லா மக்களுடைய வயிற்றுலையும் அடித்தானே. கொஞ்சமாவது யோசிச்சானா? கொஞ்சம் கூட புத்தி இல்லைங்க இவங்களுக்கு. ஆட்சி நடத்துகிறாங்களாமா. எப்படி தெரியுமா? இவன் போய் சொல்கிறான், மக்களே நீங்கள்லாம் நிறைய புள்ள பெற்றுக்கணும். எங்கே போய்? சன்னியாசிகள்கிட்ட போய்ங்க. அவன் பொண்டாட்டியே இல்லாதவன், அவன் எதுவுமே வேணான்னு வந்து உட்காந்துருக்கான். இவன் என்னடா குளிக்கல, முடி வெட்டல, நம்மள்ட்ட தான் புள்ள வைக்க சொல்கிறாங்க. இப்படி இவன் வந்து உடனே பாராளுமன்றத்தில் அவர் கிராமத்துக்காரரு, ஏதோ அவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டாரு, மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. இவன் யார்? நம்ம ஆள். தேவையா இது? ஊரெல்லாம் மன்னிப்பு கேட்கறது. இன்னொரு ஆள், மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பவர்களை கடும் நடவடிக்கை எடுப்போம். ஏடா முதல்ல உங்களால தட்டி வைங்களா. எல்லாம் பண்ணுறது அவன். வீட்டில் இருக்கிற பெருச்சாலியெல்லாம் அவுத்துட்டு எங்கடா அப்படிங்கடா அந்த பெருச்சாலின்னா, முதல்ல நீ அடக்கி வைடா. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த அளவிற்கு ஒரு ஆதங்கம், கோபம். இந்த கோபத்தை எல்லாம் உன் மதத்தை பற்றி சிந்தித்துப்பார். அங்கே சம உரிமை இருக்குதா? அங்கே மனு தர்மங்கிற பேரில் எவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க, ரெட்டை கோலைங்கிறீங்க. அந்த ஏரியாவில் உயர் ஜாதிக்காரன் வரணும், தான் ஜாதிக்கு வரக்கூடாதுங்கிறீங்க. அவன் பெரிய ஜட்ஜா இருக்கிறான், தீர்ப்பு செல்லாதுங்கிறீங்க, தீட்டுப்பட்டுதுங்கிறீங்க, கோயிலை தரக்கூடாதுங்கிறீங்க. ஒரு மாநிலத்தின் முதல்வர் பீகாரில் அவர் வந்து சிறையை தர வச்சார்னா தீட்டுங்கிறான். அவர் படிச்சு என்ன புண்ணியம், முதல்வராக என்ன புண்ணியம், மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கி என்ன புண்ணியம்? அந்த குலத்தை கேவலப்படுத்திட்டீங்களே, தாழ்ந்த மக்களை இழிவுபடுத்திட்டீங்களே. அவன் ஒரு மனுஷன் தானே, அவன் உடம்புல ஓடுறது ரத்தம் தானே, அவன் உங்களை மாதிரி அண்ணன் தம்பி தானே. உங்களுக்கு உயிருக்கு தேவைப்பட்ட ரத்தத்தை அவன் கொடுக்கத்தானே போகிறான். இந்த உணர்வை யார் போதித்தார்? இந்த உலகத்தில் போதித்த ஒரு மார்க்கம் இஸ்லாம்.
அதனால் வந்தார்கள் கூட்டம் கூட்டமாக. ரெண்டாவது என்ன, இந்த இஸ்லாத்தில் பெண்ணடிமை இருக்குன்னு பரப்புனாங்க. அதாவது பெண்களுக்கு நிறைய ஆடைகளை போத்தி வீட்டிலேயே உட்கார வச்சு, அடுப்படையில் உட்கார வச்சு, படிக்க விடாம கொடுமைப்படுத்தி பெண்ணடிமையை போதிக்குன்னு பரப்புனாங்க. இதான் நிலைமை. பெண்ணடிமையா இது? புர்கா அணிந்து தன் முகம் கையை தவிர மற்ற எல்லாத்தையும் மறைத்து இந்த பெண்ணை கண்ணியம் காப்பது இஸ்லாம். இது அடிமையான நீ மக்கள்கிட்ட பரப்புற. நீ என்ன பண்ற? ஆரம்ப காலத்துல புருஷன் செத்த உன்ன கல்லாளானும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லி அந்த செத்த உன்ன சதிங்கிற கலாச்சாரத்தை உண்டாக்குனீங்க. புருஷன் உடன்கட்ட ஏறு, நீயும் போய் ஏறுடின்னு தள்ளி விட்டீங்க. அவளா உடன்கட்ட ஏற? உடன்லாம் இல்லை, நிர்பந்திக்கப்பட்டு ஏறுறா. ஏத்துனீங்க, நெருப்புல தள்ளினீங்க. வேற என்ன? பொம்பளை பிள்ளை பிறந்தா கொல்றீங்க, அதுக்கு கள்ளிப்பால் ஊத்துனீங்க, அதுக்கு அரிசி நெல்ல ஊத்துனீங்க, அதற்கு காத்தாடியை போட்டு மூச்சிறைக்க சாவடிச்சிங்க, வரதட்சணை கொடுமையை தாண்டவமாட விட்டீங்க. என்ன பார்த்தீங்க? பெண்ணடிமை. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தீங்களா? எதுவும் இல்லை. இஸ்லாம் என்ன செய்தது? பெண்களை இன்னைக்கு போக பொருளாக வைத்துக்கொண்டு எல்லா விளம்பரங்களையும் பெண்களை அமனமாக ஆட விடுறான், அரை நிர்வாணமாக ஆட விடுறான், கேவலமாக ஆட விடுறான். ஆம்பளை போடுற சேவிங் கிரீமுக்கு பொம்பளை விளம்பரம் எதுக்கு? பொம்பளை வந்து தான் அந்த சேவிங் கிரீமை பற்றி சொல்லணுமா? ஆம்பளை பனியன் போடுறதுக்கு பொம்பளை வராலாம். உடனே இவன் சட்டையை தூக்கி வீசினாண்டா, பனியனை தூக்கி காப்பாற்றினானா, உடனே இந்த பனியனை வாங்கி போடு. அவன் காப்பாற்றுனது சட்டையில், பனியனுக்கு விளம்பரம். என்னடா இது? ஏதாவது ஒரு பொருந்துதா? ஒருத்தன் பேனா கீழே போட்டானா, அதில் ஒரு பொம்பளை வந்து தூக்கி கொடுக்குறான். இது பேனா நல்ல பேனா, ஏன் அது பொம்பளை தூக்கி கொடுத்தா? இதெல்லாம் சேவிங் செட்டுக்கு பொம்பளை. இந்த ஆம்பளை ஜாமானுக்கு எல்லாத்துக்கும் பொம்பளை வரா. எதுக்கு? இது தேவையில்லாத வேலை. இவன் அத்தர் அடிச்சானா உடனே 4 பொம்பளை வந்து கட்டிப்பிடிச்சு அழுகலாம். கேவலமாக இருக்கு. ஒருத்தன் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினானா, முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதா, இந்த வராதுங்கிற மாதிரியே முடியுமா முடியாதாங்க, செருப்பை கழட்டுறாலாம். இல்லை உங்களை இல்லை, இந்த கால் அட்டன் பண்ண முடியுமா முடியாதான்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் டபுள் மீனிங்கில் பேச சொல்லி பரப்புறான். கலாச்சார சீரழிவுக்கு முன்னோட்டம் கொடுத்து பெண்களை கேவலப்படுத்தி காசு சம்பாதிக்கிறான். இதா உரிமை? இதா சுதந்திரம்? காதலுங்கிற பேரில் காம கலையாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அது சுதந்திரமா? இஸ்லாம் அதற்கு ஒழுக்கத்தை போதிக்குது. உன்னுடைய கண்ணை பேணி பாதுகாத்துக்கொள், உன் கற்பை காத்துக்கொள், முகம் கையை தவிர மற்றதெல்லாம் மனைத்துக்கொள், ஒழுக்கமாக இரு. இஸ்லாம் பல நிலைகளில் பெண்களை பார்க்கிறது. இன்னைக்கு பெண்கள் தினம். எதுக்கு பெண்கள் தினம் அறிவிக்கிறான்? பெண்கள் தினமா? பெண்கள் தினம். ஒரு ஆண்டிற்கு இந்தியாவில் 33,707 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு 16 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் சராசரியாக. பெண் இனத்திற்கு உமன்ஸ் டே. இஸ்லாம் சொல்கிறது காலமெல்லாம் உமன்ஸ் டே. என்ன தெரியுமா? அவளை ஒரு தாயாக பார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், உலகத்திலேயே நான் நேசிப்பதற்கு முதல் யார்? உம்முக்க, உன் தாய். சும்மா யார் ரசூலல்லாஹ், பிறகு யார்? உன்னுடைய தாய். சும்மா ஐயுன் யார் ரசூலல்லாஹ், பிறகு யார்? அல்லாஹ்வுடைய தூதரே உன்னுடைய தாய். 3 வாட்டி உன்னுடைய தாய் தான்ப்பா உன்னை நேசிப்பதற்கு, நீ நேசிப்பதற்கு தகுதியானவள். பிறகு யார்? உன்னுடைய தந்தை. நாங்கள் ரசூலுல்லாஹ். ஒரு தாயாக இருக்கும் பொழுது இஸ்லாம் எப்படி உசத்தி வைத்திருக்கிறது, உயரத்தில் வைத்திருக்கிறது. மனைவியாக இருக்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ செய்கிற அனைத்து காரியமும் தர்மம். உன் மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை ஊட்டுவது கூட தர்மம். உலகத்தில் எந்த மார்க்கத்திலேயாவது இருக்குதா? இந்த நாதாரி பையன் தின்னுட்டு எச்ச இலையை வச்சுக்கிட்டு போவான், அதை எடுத்து சாப்பிட்றது புருஷனுக்கு செய்கிற தர்மம். இருக்கா இல்லையா கலாச்சாரம்? இந்த குடிகாரன் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு அந்த கேடுகட்ட வாயில கொஞ்சம் தின்னுட்டு துன்னுடி அப்படிமா இவன் வந்து எடுத்து சாப்பிடுவான். இதுதான் மரியாதை கொடுக்குற லட்சணம். இஸ்லாம் சொல்லுது, நீ உணவு சாப்பிடுகிற பொழுது அவனுக்கு உள்ள கொடு. வான் தக்ஸூஹா இதா இக்குத்த சைத்த, நீ ட்ரெஸ் போட்ட அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு. அவளை பொது இடத்துல வச்சு கண்டிக்காத, முகத்தில் அறையாத, பகிரங்கமாக திட்டாத. இவ்வளோ அழகான வார்த்தைகள். மனைவியை பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வளைந்த விழாவில் படைக்கப்பட்டிருக்கா, ரொம்ப வளைச்சிடாத, உடஞ்சு போயிடுவா, விட்டாத, வளைஞ்சும் போயிடுவா. இன் கரிக மின்ஹா குலுக்கன் ரதிய மின்ஹா ஆகரன். அவள்கிட்ட ஏதாவது உனக்கு குணம் உனக்கு பிடிக்கலையா, வெறுக்கிறையா, வேற ஒரு குணம் உனக்கு பிடிக்கும், அதை விரும்பிக்க, அவளை திட்டாத. அப்போ ராத்திரியில் போய் ஈன்னு பள்ளி இப்போ கேவலமா இல்லை? எப்படி பாருங்க, ஒரு தாம்பத்தியம், ஒரு குடும்பவியல் உலகத்திற்கு போதித்த ஒரு தலைவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பத் தலைவராக நின்றார்களே. அப்படிப்பட்ட குடும்பத் தலைவர் ஒரு பெண்ணை மனைவியாக பாவிக்கிற பொழுது எப்படி பாவித்தார்கள்? அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். ஒரு பள்ளிவாசலும் தொழுகிறார், காலமெல்லாம் தொழுகிறாரு. பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, போய் படுத்து தூங்கு. ஒலி ஜஸதிக்க அலைக்க ஹக்கா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, போ மனைவியோட போ. அன் நிகாஹு மின் சுன்னதி, திருமணம் முடிக்கிறது என் வழிமுறை, என்ன இப்படி வந்திருக்கிற போ என்று அனுப்பினார்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படிப்பட்ட மனைவியை மனைவியாக பாதித்த காரணத்தினால் கள்ளக்காதல் உண்டுமா? புருஷன் தலையில கள்ள தூக்கி வீசிட்டு ஓடுறாளா பொண்டாட்டி? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அவளை மகளாக பார்க்கிற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இறைவனும் குறிப்பிடுகிறான், நாளை மறுமை நாளில் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தை பேசும், விசாரிக்கப்படும், அதை கொலை செய்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த பெண் குழந்தை பிறந்தால் அவர்களை பார்த்து, யாருக்கு 2 பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தைக்கு அவர்கள் ஒழுக்கத்தை போதித்து நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதே மாதிரி யாருக்கு 2 பெண் குழந்தை இருந்து இறந்து விட்டார்களோ அதை அவர்கள் பொறுத்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதற்கு சொர்க்கம் கிடைக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்களே, அந்த பெண் குழந்தைக்கு என்ன சட்டம்? இஸ்லாம் சொல்கிறது, உன் தாயாக இருந்தால் உன் சொத்துல இருந்து 6ல் 1 கொடு, உன்னுடைய மகளா இருந்தா உன் சொத்துல இருந்து 1/4 பங்கு கொடு, உன் சகோதரியா இருந்தா உன் சொத்துல இருந்து 3ல் 1 கொடு. உலகத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு எப்படி சொத்துரிமை இருக்குதோ அது மாதிரி சொத்துரிமை எந்த பெண்ணுக்கு இருக்குது? இன்னைக்கு தான் கோர்ட்ல பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சட்டம் போடுறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் அழகான முறையில் போதித்து விட்டது. பெண்களை போதித்த, பெண்களை பாதுகாக்கிற ஒரு மார்க்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, யாரும் பாலைவனத்தில் பாதுகாப்பாக போக முடியல, வழிப்பற ஜாஸ்தியா இருக்குது, கொள்ள ஜாஸ்தியா இருக்கு, என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், நீ ஹயாத்தோடு இருந்தால், உன் வாழ்நாள் நீடித்திருந்தால், நீ ஹீராவிலிருந்து காபா வரைக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பாய். அந்த குடும்ப பெண்மணி தன்னந்தனியாக அந்த காபாவை நோக்கி உம்ரா செய்ய வருவாள். யாருக்கும் பயப்பட மாட்டாள், அல்லாஹ்வை தவிர. அப்படி ஒரு பெண் வருவாள். அப்படி ஒரு சுதந்திரமான ஒரு தேசம் உண்டாகும். பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்றைக்கு உண்டாயிருக்குதா இல்லையா? சவுதி அரேபியாவிலே தன்னந்தனியாக ஒரு பெண் எங்கும் எப்போதும் பயணம் செய்யலாம், முடியும், தைரியமாக முடியும். அவ்வளவு பாதுகாப்பு. ஏன்? குற்றவியல் சட்டம். ஒருத்தன் கற்பழித்து விட்டானா, கற்பழித்தவனுக்கு என்ன தண்டனை? யாராக பார்க்க வேண்டும்? ஏசி அறையில் உட்கார்ந்துக்கிட்டு இவனுக்கு என்ன தண்டனை எழுதலாம், 1 வருஷமா 2 வருஷமா என்று எழுதுற தண்டனை அல்ல. நீ அந்த பெண்ணின் தகப்பனாக இருந்து பார், அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கதிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று நீ சொல்வாய். டெல்லியில் நிரூபையாங்கிற பொம்பளைக்கு ஏற்பட்டுச்சே அந்த ஜோதி நிரூபையாவோட நிலைமை என்ன? 4 பேர் கற்பழிச்சானே, அந்த கேவலமான செயலை செஞ்சவன், அதில் கொடூரமாக காட்டு மிராண்டித்தனமாக பண்ணவன் 17 வயசு இளைஞனா. அவன் இன்னும் சிறுவனாக இருக்கிறானா. அவன் தான் வச்சு அடிச்சாட்டியத்தில் ரொம்ப ஜாஸ்தி பண்ணவன். கடைசியில் அந்த பெண்ணை அடித்து அடி வைத்த கிழிச்சு கொடலை பிச்சு தூக்கி எறிஞ்சவன். அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? 2 வருஷம். மாட்டை அறுத்தா மகாராஷ்டிராவில் என்ன தெரியுமா? 5 வருஷம். இந்த கிறுக்கு பசங்க மாட்டுக்கு கொடுத்துருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு கொடுக்கல. பார்த்தீங்களா? ஒரு பொம்பளை கொடுத்துருக்காங்களா? நாடே கூஞ்சுது. இதற்கு எதிராக அந்த பொம்பளை நைட்டில் விடிய விடிய இப்படி ஊர் சுற்றுறது, அது தேவையில்லாத வேலை. இப்படி அடுத்தவனோட ஓடுறது தேவையில்லாத வேலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் கற்பழிச்சிருக்கிறானே, இவனுக்கு தண்டனை கொடுத்தீங்களா? இவன் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறான். அவன் ஏன் கத்துனா? கத்தாம இருந்தா சும்மா இருந்துருப்போம்ல இப்படிங்கிறான் இவன். இதை ஊரெல்லாம் படம் விடுறான். படம் விட வேணுமா வேண்டாமா ரொம்ப முக்கியம். அடே அவனை போட்டு தள்ளுங்கடா, அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுங்கப்பா. அவனை தூக்கில் ஏற்றுனீங்களா? அவனுக்கு கல்லால் இருந்து தண்டனை கொடுத்தீங்களா? எவனாவது கற்பழிப்பானா? இந்த நாட்டில் இந்த மாதிரியான குற்றச்செயல் பரவுமா? பரவாது. அப்புறம் சொல்லுங்க உமன்ஸ் டேன்னு. கேவலமா இல்லை? சி, ரொம்ப கேவலமாக இருக்கு. இந்த நாட்டில் பார்த்தா பொம்பளை மேலே ஆசிட்டை வீசுகிறான். அவன் தகப்பனார் என்ன போதித்தார், என்ன கொந்தளித்தார்? என்னுடைய பெண்ணுடைய முகத்தில் ஆசிட் வீசினவன் மூஞ்சில ஆசிடை வீசணும் சொன்னார்ல. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது? அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி வாங்குகிற குற்றவியல் சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளு கண்டம் அருவாள் எடுக்கிறது இல்லை. ஒரு ஆட்சி தலைவர் அந்த தண்டனை நிறைவேற்றுவார், அந்த குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றுவார். எப்படி? கற்பழிச்சிட்டானா அதுக்கு தண்டனை, விபச்சாரமா அதுக்கு தண்டனை, கொலையா கொள்ளையா அதுக்கு தண்டனை, காயப்படுத்தி விட்டால் வல் ஜுரூஹ கிசாஸ், காயத்திற்கும் காயத்தை ஏற்படுத்தி தண்டனை. ஆசிட ஊத்துனியாடா நிப்பாட்டு, கட்டி வைவனை ஊத்துடா இவன் மூஞ்சில் ஆசிட்ல. எவனாவது இது நினைப்பானா? நம்ம நாட்டு சட்டம் என்ன? ஆசிட் ஊத்துனவன் எங்க இருக்கான்? இப்போ சுரேஷ் நல்லா இருக்கான், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான்,
வாரமான ஒரு சினிமா பார்க்குறான், அவனுக்கு வாரமான ஒரு சிக்கன் கொடுத்துட்றாங்க, மட்டன் கொடுத்துறாங்க, சொகுசாக வாழ்கிறான். பிறகு வருவான், அடுத்து யார மூஞ்சியில் ஆசிட் ஊற்றலாண்டு. இவங்க என்னடான்னா ஆசிட் வீச்சினால் இது போன்ற பிரச்சனை ஏற்படுவதால் இனிமேல் ஆசிட் வியாபாரத்தை நிப்பாட்ட போகிற முடியும். என்ன அறிவு பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ண, அன்னைக்கு அந்த அறிவிப்பு வந்த அன்னைக்கே சீர்காழியில் கெரோசின் எடுத்து ஊற்றி எரிச்சிட்டான். இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிற, எனவே இனிமேல் மண்ணெண்ணெய் வியாபாரத்தை நிப்பாட்ட போகிறோம், அடுத்து பெட்ரோல் வியாபாரத்தை நிப்பாட்ட போகிறோம், கத்தி அதையும் விற்க மாட்டோம். இப்போ என்னடா ஜெயிலில் தான் அடைக்கணும் அவனை போய், இதா சட்டம், அவனை பிடிச்சி தண்டிக்க வேண்டியதானே. அப்போ இந்த அளவிற்கு இந்த குற்றவியல் பிரச்சனைகளை பார்க்கிறார்கள். பெண் உரிமை எங்க இருக்கிறது, சம உரிமை எங்க இருக்கிறது, கண்ணியம் எங்க இருக்கிறது, மரியாதை எங்க இருக்கிறது, இஸ்லாத்தில் இருக்கிறது. கமலா சுரையா இஸ்லாத்தை நோக்கி வருகிறார், ஒரு பாடகி இஸ்லாத்தை நோக்கி வருகிறார். ஆங்காங்கே பார்க்கிறோம், அங்கங்கே இருக்கிறவெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள ஓடி வரான். எதனால்? அனுபவத்தில் பார்க்குறான். உலக அரங்கில் அமெரிக்கா, அப்பம் பேர் தெரியாத அமெரிக்கா, ரொம்ப ஃபேமஸான ஒரு வண்டியை விட்டுட்டு இருந்தான். நம்ம நாட்டில் கொசு வண்டி, ஃபயர் சர்வீஸ்க்கு வண்டி, அப்புறம் தண்ணி வண்டி, இப்படிலாம் நிறைய வண்டி இருக்குல்ல. அவன் ஒரு வண்டி விட்டான். அது என்ன வண்டி? ஹூ இஸ் யுவர் ஃபாதர், உங்கள் வாப்பா யாரு. அதாவது பிறந்த குழந்தைக்கெல்லாம் அப்பா யாருன்னு தெரியல, அப்பம் பேர் தெரியாமல் வண்டி சுற்றுது. போகிறவனுக்குலாம் ஊசியை போட்டு செக் பண்ணுறது, நீ இல்லை நீ போ, இப்போ நீ வா, இப்படி ஊசியை போட்டு செக் பண்ணுறது. வாப்பா யாருன்னு தெரியல, இப்படி செக் பண்ணுறான். அவ்வளோ விபச்சாரம் பழகி கிடக்குது. பிறகு ஒரு ஆய்வு எடுக்கிறான். எப்போ? 32 நாடுகளை கூப்பிட்டு 8 வருஷமா ஆய்வு செய்கிறான். ஆய்வு செய்துவிட்டு அந்த அறிக்கையில் 20,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆய்வில் கலந்து கொள்கிறார்கள். அந்த அறிக்கையிலே சொல்கிறார்கள், உலக அரங்கிலே பல நாடுகளில் செய்த ஆய்வுகளில் எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்படாத நிலையில் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு சமுதாயம் முஸ்லிம் பெண்கள் என்று சொன்னார்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கிறது, அதனால் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னொரு கொள்கை ஈர்ப்பதற்கு என்ன காரணம்னா, இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் கடவுளின் பெயரை சொல்லி சம்பாதிக்கிறவன் எவனும் இல்லை, எவனையும் மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய ஹைலைட். அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ் சமத், அவன் எந்த தேவைகளும் அற்றவன். காணிக்க, அது இது புரோக்கரிசம், புரோகிதம் எதுவும் வேணாம், கடவுளின் பெயரை சொல்லி யாரும் ஏமாறாதிய என்று இந்த இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த உலகத்தில் மற்ற மார்க்கங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனு ஏமாத்துறான் இல்லையா? கடவுளே இல்லைங்கிறான், அவன் பிறந்த நாள் கொண்டாடுறான், சிலைக்கு வழிபாடு நடத்துகிறான், மாலை போடுறான், அவன் என்னென்னமோ செஞ்சுக்கிறான். ஆனால் கடவுள் இல்லைங்கிறான். சூரியனை கடவுளுங்கிறான், அவன் இல்லாட்டி மாட்டை கடவுளுங்கிறான். இப்படியெல்லாம் கடவுளே இல்லைங்கிறவனும் வளர்றான், அவனும் சம்பாதிக்கிறான். கடவுள் இருக்கிறது என்று சொல்லி பல கடவுள் இருக்கிறது என்று சொல்பவர்களும் சம்பாதிக்கிறார்கள். அப்படி சம்பாதிப்பவர்கள் முஸ்லீம்களையும் சிலர் இருக்கிறான், அப்படி சம்பாதிப்பவர்கள் கிறிஸ்தவத்திலும் இருக்கிறான், அப்படி சம்பாதிப்பவர்கள் இந்துக்களிலும் இருக்கிறான். அந்த இந்து மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் முஸ்லீம் மக்களையும் ஏமாற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்பாதீங்க. இந்து சமுதாயத்தில் பிடிச்சி அடிக்கிறாங்களா இல்லையா? ஆசிரமத்தை சூறையாடினாங்களா இல்லையா? அடிச்சு பின்னி எடுத்தாங்களா இல்லையா? ராம்பால் சாமியார்னு உள்ள என்ன எடுத்தான்? கருத்தடை மாத்திரைகள், கருத்தடை மிஷினு, கஞ்சா, வெடிகுண்டுகள், பெட்ரோல் குண்டுகள், என்னென்ன ஒரு பயங்கரவாதிக்கு இருக்கணுமோ அத்தனையும் இவன் இருந்துச்சு. இவன் பசுமை வியாதி. யாரு? சாமி. யாரு வந்து நான் தாண்டா சாமி, உங்களுக்கெல்லாம் கடவுளை கண்ணில் காட்டுறேன் அப்படின்ட்டு இவன் ஒரு தொட்டியில் குளிப்பானான். இந்த ஊத்த அழுக்கெல்லாம் அந்த பாலில் கரையுமா, அந்த பால் எடுத்து மக்கள்லாம் தீர்த்தம்னு குடிச்சாங்களாம். கடவுளின் பெயரால் சொல்லி ஏமாத்திக்கிட்டு தான் ஒரு நாள் அகப்பட்டான். நல்லா அடிச்சு பின்னி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தொருத்தன் வந்தான், நித்யானந்தா. அவன் பேசுன பேச்சு நீங்கள் பார்க்கணும். தட் இஸ் த ஹோல் வேர்ல்டு ரொமான்ஸ், மை ரொமான்ஸ் ஹாஃப் நோ ஃபுல் இப்படின்னா பிடிச்சாங்க. பொம்பளையோட சினிமிசம்னு பிடிச்சிட்டாங்க. அதாவது சகோதரர்களே, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ட்டான் கடைசியில். அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் யாரும் பேசக்கூடாது இப்படின்னு சனியாக ஓடிட்டான். இவன் மக்கள்கிட்ட கடவுளை ஏமாத்துறவன், பிடிபட்டான், அடி வாங்கினான். இன்னொரு பக்கம் ஒருத்தவன் என்னடான்னா, நான் உங்களோட கடவுளை கூட்டி, இவங்க பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையாக வெளிச்சம் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சூரியன் மாதிரியே இருக்கும். சூரியனுக்கு பின்னாடி இருந்து ஃபோட்டோ இல்லது, கிராஃபிக்ஸு. அவன் சொல்கிறது நீங்கள் எண்ணெய் அடைந்தால் கடவுளை அடையலாம். அதான் ஹிக்மத்து, நுணுக்கம். எப்படி இவன் இப்படி போட்டு ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் என்னடான்னா, இங்கே ஒருத்தன் வந்தான் கிறிஸ்தவத்தில். இவங்க ஏமாத்துறது இருக்குதே, விடிய விடிய பேசலாங்க, அவ்வளோ இருக்குதுங்க. எப்படி இந்த கூட்டம் கூட மக்கள் ஏமாறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கிறான், என்னுடைய அப்பாவுடைய முகத்திலே இயேசு தோன்றினார். யார்? இவங்க அப்பாட்ட. எப்பா
உன்னிடத்தில் தான் உலகமே பல்கி பெருக போகிறது. சிவாஜி கணேசன் செத்துட்டான்டா. இவன் இன்னைக்கு காலையிலங்க பரபரப்பாக இருக்குது. எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படி நடிக்க தோணும்? அதாவது சிரிப்பே இல்லாமல் நடிக்கிறாங்க. நம்மளாவது இப்படி சிரிப்பு வந்துடுது, இவங்க சிரிக்காமல் நடிக்கிறாங்க. ஒருத்தன், அதாவது நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன், என்னவென்று கேளுங்கள். என்ன? அப்படி கேளுங்கள், அப்போதான் சொல்லுவேன். திடீரென்று நான் வானத்திற்கு போய் கொண்டிருந்தேன். நம்புங்க, அவன்லாம் சொல்கிறேன் நம்பு. அதை எப்படி போனீங்க, எதில் போனீங்க கேட்கக்கூடாது. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய டேபிளுக்கு அந்த பக்கம் ஒரு கர்த்தர் இருந்தார். அது கர்த்தர் தான் நினைக்கிறேன், யாரும் சரியா தெரியல. கர்த்தர் தெரியலையா, ஆனால் இயேசு இருந்தார். கண்டுபிடித்து விட்டேன். அதாவது இயேசு தான் இப்போ டாப்பு, கர்த்தர் டம்மி. இப்போ அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்ததால் அவர் கர்த்தராகத்தான் இருப்பார் என்று புரிந்து கொண்டேன். அந்த டேபிளில் ஒரு கேசட் இருந்துச்சு. அந்த கேசட்டை பார்த்து விட்டு அந்த கர்த்தர் சொன்னார், இந்த கேசட் நீ வெளியிடுகிற கேசட் தானே என்று சொன்னார். ஆமாம், குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது, சற்று அதிகப்படுத்திக்கொள்ள என்று சொன்னார். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்டா கேசட் தான் விடுறேன். என் டிவியில் பாருங்க படிச்சுட்டு இருக்கு. அப்படின்னா ஏண்டா கர்த்தனை ரெக்கார்டிங் தேட்டராக வச்சுட்டு இருந்தாரு. பேஷ் ரொம்ப நல்லா இருக்குண்டு நரசூஸ் காபி வித்த மாதிரியே சொல்றாங்க. இதே மாதிரி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. ஒருத்தர் வந்தா லூசு பையன், இவனுக்கு ஐஏஎஸ் பேர் வச்சுட்டாங்க, இவன் கலெக்டர் ஆக்கி விட்டாங்க, கலெக்டராக தான் இருக்கிறான். இவனுக்கு பெரிய ஒரு அரசாங்க போஸ்டிங் வேறு கொடுத்துருக்கு. அவன் என்னடான்னா போகிற ஊரெல்லாம் உளறல். என்னடான்னு கேட்டா இஸ்லாத்தை பற்றி அவனுக்கு பேசுறதுக்கு அப்படி தொண்டை விற்குதான். ஏன்? சாத்தானை பற்றி பேசணும், அப்படி தொண்டை விற்குது. முகமது நபி என்ன பண்ணிட்டாரு, இவனும் சூழ்ச்சி பண்ண தான் வந்தான். இவன் சூழ்ச்சி பண்ணதான் கிறிஸ்தவ மக்களுக்கு சரியான அட்டி. நாம் என்ன அள்ளி போடுறோம் சூழ்ச்சி. நாங்கள் என்னமா பண்ணோம்? முகமது நபி திருக்குரானை காப்பி அடித்து சொன்னாருன்னு நீ பேசுறியப்பா. முகமது நபி எழுத படிக்க தெரியாதவருடா, அவர் எப்படா காப்பி அடிப்பாரு? நீ சொல்லுகிற உன் வேதத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் எந்த வேதத்திலையும் சொல்லலையப்பா. உன் வேதத்தில் ஆபாசம் இருக்குது, ஒளரல் இருக்குது, அடுத்தவனுக்கு எத்தனை வப்பாட்டி கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிற, பால் கணக்கு தயிர் கணக்கு மாதிரி அடுத்தவனுக்கு எத்தனை வப்பாட்டி கணக்கெல்லாம் எழுதி, உலகத்துக்கு என்னடா வழிகாட்ட போறீங்க என்றெல்லாம் அவ்வளோ வண்டியாக இருக்குது. கடவுள் தண்டனை கொடுப்பாரு, ஆடையை தூக்கி உலகத்துக்கே காட்டுவேன்னு தண்டனை கொடுக்குறாரு. இதெல்லாம் தண்டனையாடா, அந்த கேவலமெல்லாம் எங்கள் புத்தகத்தில் இல்லைடா இப்படின்னு அவனுக்கு சொன்னால் கிறிஸ்துவ மக்களுக்கு இப்போ ஆர்வம். பைபிள் அப்படிலாம் இருக்குதோ, அப்போ குரானை கொடுங்க. ஈர்ப்பு, இவன் எதிர்க்க நினைச்சா ஈர்க்குது. இதே மாதிரி ஊரெல்லாம் பேசுறது எப்படி தெரியுமா? இவன் உண்மையிலேயே பைத்தியக்காரங்க, அவன் ஏன் அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க இப்போ சந்தேகமே. அரசாங்கம் உடனடியாக அவனை தூக்குன ஆளை. இவன் திடீர்னு என்ன பண்ணுறான், நம்ம பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சி போச்சு, உடனே அறிவிப்பு போட்டுவிட்டா உமாசங்கர், பெட்ரோல் டீசல் விலையை கர்த்தரிடம் பேசி நான் தான் குறைச்சேன் அப்படின்னா. என்னடா இது, அவர் என்னடா குருடாயில் வேற வாடா பண்ணிட்டு இருக்காரு, இவர் பேசி தீர்த்தாராம். திடீர்னு இந்த உசைன்னு ஒரு கிறுக்கு பையன் வந்தான். அவன் என்னடா, நான் அம்மாவுக்காக சிலுவை ஏற போறேன்டா. நீ யாருக்கோ ஏறிட்டு போ, இது இஸ்லாத்தில் இருக்குதா? உன் இஸ்லாமிய பேரை வச்சு ஏன் கொச்சப்படுத்துற? அது சிலுவை ஏற லட்சணம் எப்படி தெரியுங்களா? உள்ள இத்தினூண்டு ஆணி, வெளியே பெரிய ஒரு ஆணி ஏற்றுன மாதிரி பிளாஸ்டிக்ல அப்படின்னா. அங்கே அம்மாவா வேண்டாம் எனக்காக இப்படி இறங்காதுங்க அப்படின்ட்டாங்க. இவன் நாடகம் அடிச்சிருக்கிறான். இது இஸ்லாத்துல இல்லை, ஏதோ இந்த கிறுக்கு பயில சியாக்காரங்க தான் நெஞ்சடிச்சுட்டு சுத்துறாங்க ஹசன் ஹுசைன்ங்கிற பேரில். அது இஸ்லாத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லிட்டாங்க, லைஸ மின்னா மன்தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தாபி தாவல் ஜாஹிலியா. எவன் சட்டையை கிழித்து கொண்டு அதை கன்னத்தில் அரைந்து கொண்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு துன்பத்தில் உலர்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவன் என்னடானா அப்படியே அடுத்தவருக்காக வேண்டி உடம்பு வருத்துறேன்னு போனான். இவனே கிறுக்கன். இந்த கிறுக்கனுக்கு அந்த கிறுக்கன் பதில் சொல்றான், நான் ஏற்கனவே செத்து 2 தடவை பொழைச்சிருக்கேன்ல அப்படின்டா. இவன் யார்? உமாசங்கர். நான் ஏற்கனவே இயேசுக்காக 2 முறை சிலுவையில் ஏறி வெளியே வந்திருக்கிறேன். இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்றான், நான் செத்த புணத்தை கூட உயிர்ப்பிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் ஷாக்கான விஷயத்த சொல்றேன். ஒருத்தருக்கு என் ஃப்ரெண்டுக்கு கட்டி இருந்துச்சுங்க, அப்படி கை வச்சேன், கடன்னு அடித்தேன், சரியா போச்சு. இப்படி வராங்க, வா வா காப்பாற்றுவார், கர்த்தர் காப்பாற்றுவாங்க. சரியாச்சா? நட உடம்பு நடக்கிறாங்க, கோடுங்க எல்லாரும் அல்லலுயா அல்லலுயா அப்படின்னு. நான் கேட்குறேன், நான் கூட்டிகிட்டு வர உடம்பு நீ நடக்கவை, நான் கூட்டிகிட்டு வர குருடனை நீ பார்க்கவை, நான் கூட்டிகிட்டு வர ஊமையை பேசவை, 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சோம். நிலைமை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஹலோ ஒரு குருடனை பார்க்க வச்சிடறோங்க அப்படின்னாரு. ஓகே, நாங்கள் குருடனை இத்தனை கூட்டிகிட்டு வந்துடுறோம், நீங்கள் வந்துடுங்க. என்னது குருடனை நீங்கள் கூட்டி வருவீங்களா? அவங்க கூட்டி வருவாங்களாமாடா? சரி நாங்கள் அப்போ பேசுகிறோம். தெரிஞ்சு போச்சா இவங்க ஃப்ராடு? நம்ம கூட்டிகிட்டு வரோம்டா ஆட்டம் கட்டினாங்க. அவன் கூட்டிகிட்டு வர கூட எப்படி இருக்கும்? நான் சொல்லும்போது பாரு, சொல்லும்போது கண்ணை மூடு. இதுதான் குருடன், செட்டிங் குருடன். இதே மாதிரி இவர் பேசினார். இந்த உமாசங்கர் சொன்னார், செத்தவனுக்கு நான் உயிர் கொடுத்தேங்க அப்படின்னாரு. தௌஹீத் ஜமாத் பார்த்துட்டு சும்மா இருந்துச்சா?
இது இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை கொள்கைக்கு வேட்டு வைக்கிறான். இந்த இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துறான். சும்மா விடுவோமா? சவால் விட்டோம். நாங்கள் ஒரு பிணத்தை தூக்கிட்டு வர நாங்கள் தயார். அந்த செத்த பிணத்திற்கு உயிர் கொடுக்க நீ தயாரா கேட்டோம். பதில் வந்துச்சா? ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சோம். பதில் வந்துச்சா? கடவுளின் பெயரால் எவனும் ஏமாத்த வந்தா ஏமாறாதீங்க என்று இஸ்லாம் சொல்லுதே. இது இந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்க செய்யுது. அதே மாதிரி இவன் சிலுவையில் அறந்தேனான்ல, உனக்கு ஒரு சவால். நீ உமாசங்கர் வா, உன்னை நாங்கள் சிலுவையில் ஏற்றுகிறோம், பிறகு நீ பொழைச்சு காட்டு. செத்து செத்து பொழைக்கலாம், வா கூப்பிடுறோம். இதையாவது நீ ஏத்துக்க. ஏற்கனவே 2 வாட்டி நீ ஒரு ஹேட்ரிக் அடிச்சுட்டு போ, இதுக்காக நீ தயாராகு. அப்ப இது மாதிரி ஏமாற்றுபவர்கள் அங்கும் இருக்கிறார்கள். இங்க விடணுமா? இங்கேயும் சில பேர் இருக்காங்கல்ல, என்னடான்னா யதார்த்தமாகவே இருக்க மாட்டாங்க, நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு நான் குளிக்க மாட்டேன், நான் யாரு தில்கி நமாஸ் உள்ளத்திலேயே தொழுவேன், நான் யாரோடையும் பேச மாட்டேன். ஏன்? தனித்திரு, விழித்திரு, பசித்திரு, பட்டியா கடை, ஊரெல்லாம் கொடுக்குற திங்கிற தீன்ற தரிக்கா. எப்படி? அதாவது இவர் உலகத்தில் பெரிய மலக்கு மாதிரியே நடிப்பாங்க. குளிக்க மாட்டான், பல்லு விளக்க மாட்டான், நகை வெட்ட மாட்டான், அப்படி நாரிக்கிட்டு இருப்பான். செத்து போன பிறகு அவளியா. கடவுளின் பெயரால் இப்படியும் ஏமாற்றம் நடத்துகிறார்கள் இந்த இஸ்லாத்தை வைத்துக்கொண்டு. இவன் என்ன பண்றான்? நான் கையை வச்சா கிடு கிடு கிடுன்னு ஆறும், அப்படி ஈமான் ஏறும். போடுறான் இல்லை வீடியோ, ஒருத்தன் போடுறான், ஒருத்தன் இப்படி கையை வைக்கிறான், ஒருத்தன் அப்படின்னா இவனு கை அப்படி ஆடுது. நம்ம ஆளுக்கு சும்மா விடுவாங்க, பின்னாடி ஒரு பாட்டு வேற, டன் டன் நகடு 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 நகடு, இவன் தொட ஆடுது. இதையும் சேர்த்து பரப்பிடுறாங்க. பார்த்தீர்களா? இந்த கூத்துக்கு அந்த பாட்டுக்கு சம்மந்தமே இல்லையே, எப்படியோ பரவுது. இருக்கா இல்லையா? இது மாதிரி இவங்க காலை தொட்டு கும்பிட்றாங்க, காலை கழுவி குடிக்கிறாங்க, தர்காவில் போய் இருக்கிற சாக்கடையில் குடிக்கிறாங்க. கேட்டால் ஜம்ஜம் தண்ணிங்கிறாங்க, வெக்கம் இல்லாமல். இது என்னடா ஜம்ஜம் தண்ணி, அதை குடித்தா சில வியாதி சீராகணும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை குடித்தா இருக்கிற வாதியிலடா வரும். அவ்வளவு கேவலமாக இருக்குது. அப்போ அந்த அளவிற்கு கடவுளின் பெயரால் மனிதர்களை ஏமாத்துகிற கூட்டம். இதை போட்டுருந்துக்கல முக்காடு ஆசாமி வந்தார்ல, முக்காடு பாத்திமா யார்? ரசாதி வந்தார். நான் யார்? குரானை படிச்சிருக்கல பெரிய. இப்படிலாம் சொல்ல நம்பாதீங்க, நடிக்கிறாங்க இவங்க. இந்த அரபி, குரானு, கவிதை, இப்படியே ராகம், இதெல்லாம் ஏமாத்துவாங்க. சில பேர் இருக்கிறாங்க யதார்த்தமாக பேசுனா ஏற்றுக்குங்க. சில பேர் நடிப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. ஏகுனாகி அல்லாஹ் சொல்கிறான் சுப்ஹானல்லாஹ். இப்போ எதுக்கு இப்போ சுப்ஹானல்லாஹ் சொன்னேன்? பேசும்போது சுப்ஹானல்லாஹ்மா. திடீர்னு நரகம் 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 கொண்டு வருகிற பொழுது என்ன அழுகிறாங்களாம். ஏற்றுக்குங்க, அழுகிறான். ஏன்னா நரகம் கொண்டு வராங்க. இப்போ என்ன அது எச்சரிக்கை ஏதாவது சொல்லு. நரகம் கொண்டு வருகிற பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. ஏன் தண்ணி தேடுவேன்? தண்ணி இல்லைங்க, அவர் வேதனைப்பட்டாராம். இவ்வளோ நடிப்பாங்க. அந்த நடிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் போடணும்ல, அப்படியே ஜிப்பா போட்டு தலப்பா போட்டு அப்படியே கண்ணில் ஒரு மைய போட்டு அப்படி வந்து நிற்பாங்க. இப்படி நடிப்பாங்க. ஏமாந்துடாதீங்க. இஸ்லாத்தில், கிறிஸ்துவத்தில், இந்துத்துவத்தில் யாராக இருந்தாலும் சரி, கடவுளின் பெயரால் நடிக்கிற எவனை ஏமாறாதீங்க. ஏன்? எவனையும் நம்பக்கூடாது. கடவுள் என்றால் நம்மை படைத்திருப்பவன், நம்மை கண்காணிப்பவன், நம்மை ஆக்குபவன், நம்மை அழிப்பவன். அவன் நம்மை கண்காணிக்கிறான். அவன் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான். அவனுக்கான தேவைகள் எதுவும் கிடையாது. நமக்கான தேவைகளை அவன் நிறைவேற்றுவான். அவன்கிட்ட கையேந்துவோம், நல்லா வாழுவோம். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கையை பார்க்கிறார்கள். இங்க பிள்ளை இல்லை, சூனியம் இல்லை, ஏவல் இல்லை, கடவுளின் பெயரால் எந்த விதமான மூட நம்பிக்கை இல்லை, கடவுளின் பெயரால் மூஞ்சிய குத்திக்க இல்லை, வெயில்ல போய் நில்லு கிடையாது, மண்டை அடிச்சு உடச்சிக்க கிடையாது, கடவுளின் பெயரால் உடம்பை கிழிச்சிக்க கிடையாது, உன் உடலை வருத்தி கொள்ள தேவையில்லை, கடவுளின் பெயரால் எந்த விதமான நஷ்டம் உனக்கு இல்லை. இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் மிக எளிமையானது இஸ்லாம் சொல்லுகிறது. இது ஒரு பாக்கியம். இன்னொரு பிரச்சனையை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்கள் சில அபரிவிதமான அபாயத்தை சந்திக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லுகிற தீர்வுகளை சிந்தித்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு நாடெங்கிலும் ஒரு பரபரப்பு. 11,000 பேர் இறந்து போகிறார்கள் பன்றி காய்ச்சல் மூலமாக. பார்க்கிறார்கள் என்ன பிரச்சனை? பன்றியிலே ஒரு நாடாப்புழு, டேப்வாம், அந்த நாடாப்புழு அங்கே இருக்கிறது. அது எரித்தாலும் அந்த புழு சாவாது. அந்த புழு இந்த மனிதனுடைய உடலிலே பாய்கிறது, இந்த மனிதனுடைய மூளையை பாதிக்கிறது, அவனுடைய உடலிலே மூளை காய்ச்சலை ஏற்படுத்தி சாவடிக்கிறது. இந்த பன்றியின் மூலமாக ஒரு வைரஸ் கிருமி பரவுகிறது, மனிதனை பாதித்து பன்றி காய்ச்சலை ஏற்படுத்தி ஆளை உடனடியாக கொல்லுகிறது. இஸ்லாம் சொல்கிற தீர்வு என்ன தெரியுமா? தூய்மை ஈமானின் ஒரு பகுதி, தூய்மை இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி. நீங்கள் தூய்மையாக இருங்கள். நாய் வாய் வைத்து விட்டால் 7 முறை அந்த பாத்திரத்தை கழுவுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற தீர்வு. இன்னைக்கு செய்கிறோமா? இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள்.
நாய் வாய் வைத்து விட்டால் 7 முறை அந்த பாத்திரத்தை கழுவுங்கள், ஒரு முறை மண்ணால் கழுவுங்கள். பெருமானார் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிற போதனையை பாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தூய்மையை சொல்லிக் கொடுத்திருக்கிற ஒரு தூய தூதர். எப்படிப்பட்ட போதனை! இன்னைக்கு பார்க்குறோம், நாய் வளர்க்குறான், படித்தவன் படிக்காதவன் கிராமத்தில் மாடு மேய்க்கிறான், படித்தவன் சிட்டியில் போய் நாய் மேய்க்கிறான். இவனும் ரன்னிங் ஓடுறான், கூட நாயும் ஓடி வருது. கொஞ்ச நேரம் நாய் என்னடான்னா வாழை சொரியுது, வாழை நக்குது, பிறகு இவனும் ஏய் செல்லும் அப்படிங்கிறான், டக்குனு வாயில் ஒரு முத்தம் கொடுக்குது. இப்போது இந்த வாழோரத்தில் இருக்கிற கிருமியெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? அவன் வாயில் இருக்குது. நோய் வருமா வராதா? கேவலமான எல்லா வண்டியாக வியாதி சேருமா இல்லையா? யோசிச்சு பார்க்க வேணாம். இஸ்லாம் சொல்லுது, நாய் அது வேட்டை நாயாவை, அது அந்த நாய் உன்னுடைய பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அதை கழுவு. இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுல விடலைங்க, எல்லாத்துக்கும் தீர்வு. எந்த கேள்வியா இருந்தாலும் அதற்கு தீர்வு சொல்லுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம்ங்கிறதுனால தான் ஈர்க்கப்பட்டு வருகிறார்கள். பன்றி காய்ச்சல், அல்லாஹ் சொல்கிறான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்சீர், உங்களுக்கு தானாக செத்து போன பிராணிகள் ஹராம். ஒரு பொருள் அதை நீங்கள் அறுத்து, ஆடு மாடு ஒட்டகம் அறுத்து சாப்பிட்டால் ரத்தம் பீரிட்டு வெளியே வந்துடும், அந்த ரத்தத்தோடு நோயே வெளியே போயிடும், உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு நோய் வராது. தானாக செத்துட்டா ரத்தம் உடல்லையே உறைஞ்சிரும், நீ அதை அறுத்து சாப்பிட்டா உனக்கு நோய் வரும். அதனால் மனித குலத்திற்கு விபரீதம் ஏற்படும் என்பதால் இறைவன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானிலே போதிக்கிறான், உனக்கு தானாக செத்த பொருள் ஹராம். ஒத்தமு, அந்த செத்த பொருள் இருக்கிறதே, இதனுடைய ரத்தம் இருக்கிறதே, அது இந்த கால்நடையின் ரத்தம் உனக்கு ஹராம், சாப்பிடாத, வேக வச்சு பொரியலாக்கிறாத. வலஹ்முல் ஹின்சீர், பன்றியை சாப்பிடாதே, அது உனக்கு ஹராம். இஸ்லாமிய மார்க்கம் பன்றியை ஹராமாக்கி இருக்கிறது. இன்றைக்கு அந்த நாடுகளில், அந்த சவுதி அரேபியா நாடுகளில் பன்றி வளர்ப்பு இல்லை, அங்கே பன்றி காய்ச்சலும் இல்லை, பாதிப்புகள் இல்லை, பாதுகாப்பு இருக்கிறது. அதுபோன்று இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிறது, இது போன்ற பாதிப்புகளை நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். எவ்வளவு அழகான மார்க்கம்! இப்படிப்பட்ட தூதரவர்கள் இந்த உலகத்திற்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வந்தார்கள். 23 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அந்த 23 வருஷத்துல மக்கள்கிட்ட பெரிய ஒரு சாம்ராஜ்ய கோட்டையை கட்டிட்டு போகல, கல்வெட்டை வைத்து விட்டு போகல. இன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைக்கிறேங்கிறான், யார் யாருக்கோ சிலை வைக்கிறேங்கிறான். உலகத்திலே நேர்மையான ஆட்சி நடத்தி நீதமான ஆட்சி நடத்திய பெருமானாருக்கு சிலை வைக்கிறேன் என்று சொல்கிற பொழுது கூட இஸ்லாமிய சமுதாயம் வேண்டாம் என்று மறுத்தது. பெருமானார் அவர்கள் சிலை வேண்டவில்லை, தனி மனித வழிபாடை விரும்பவில்லை, காலில் விழ சொல்லவில்லை. 23 ஆண்டு கால வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, கண்ணியமான ஒரு வாழ்க்கை, சாதாரண ஒரு வாழ்க்கை அந்த மக்களிடத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். எல்லா விஷயத்தையும் சொன்னார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த ஆண்களுக்கு அந்த குறியிலே விருத்த சேதனம் சுன்னத் என்கிற கத்னாவையும் சொன்னார்கள். இன்றைக்கு ஆய்வறிக்கையிலே சொல்கிறார்கள், அந்த சுன்னத்து செய்வதுதான் ஆண்களுடைய வாழ்வாதார பாதுகாப்பு. ஏன்? குழந்தையாக இருக்கிற பொழுது இந்த ஆண் குறையை ஒரு தோல் மூடி இருக்கிறது, குழந்தையாக இருக்கிற பொழுது அவன் நீர் தொட்டியிலே இருப்பது போல அந்த நேரத்தில் அந்த தோலை மூடி இருப்பதுதான் பாதுகாப்பு. வெளியே வந்ததற்கு பிறகு அந்த சிறுநீரை அந்த தோல் சுமக்கிறது, அந்த தோலை எடுப்பதுதான் பாதுகாப்பு. இஸ்லாம் போதித்த இந்த தூய்மை, இந்த உடல் தூய்மை, அந்த சுன்னத்து செய்கிறான். இன்னைக்கு மேலை நாடுகள் முழுவதும் சுன்னத்து செய்வதை, கத்னா செய்வதை கட்டாயமாக்குகிறான். ஏன்? எந்த விதமான ஒரு நோய்க்கும் அவன் ஆளாக மாட்டான், பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இவன் ஆளாக மாட்டான் என்று கண்டுபிடிக்கிறார்களே. அதற்கு இவனை ஈர்க்க செய்து எது? இஸ்லாம் இல்லையா? அதே போல தாடி வைக்கிறார்கள். ஒரு நாள்லாம் தாடி வச்சவன தீவிரவாதின்னு பார்த்தானே, இன்னைக்கு தாடி வைத்தவனையும் வைக்காதவனையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறான், அறிக்கை தாக்கல் செய்ய சொல்றான், கணக்கெடுக்கிறான். தாடி வைக்காதன்னு சொல்றான், நான் வாரம் வலிச்சு மூஞ்சியெல்லாம் சொறி பிடிக்குது, காசு வேஸ்ட் ஆகுது, பிளேடுக்கு காசு வேஸ்ட் ஆகுது, இரும்பு படுவதால் செப்டிக் ஆகுது, என்னுடைய மூஞ்சியெல்லாம் பொக்கையாகுது, அப்படியே கிழட்டுத்தன்மை தெரியுது. தாடி வைப்பதால் ஆண்மை அதிகரிக்கிறது, அந்த தாடி வைப்பதால் முகத்திலே இரத்த ஓட்டம் வருகிறது, அந்த தாடி வைப்பதால் என்னுடைய முகத்திலே சுருக்கம் வரவில்லை, அந்த தாடி வைப்பதால் எனக்கு எந்த விதமான அந்த சேமிப்பு பிரச்சனை இல்லை, செலவாவதில்லை, அள்ளி அள்ளி வைக்கிறான். அப்புறம் சொல்றான், ஆண்கள் தாடி வைக்கணும், சேவலுக்கு கொண்டை இருக்கும், சிங்கத்துக்கு தாடி இருக்கும், அது ஆம்பளைக்கு அழகு, ஆம்பளைக்கு தாடி இருந்தால் தான் அவன் ஆம்பளை, இல்லாட்டி அசிங்கம், ஆம்பளைக்கு தாடி இருந்தால் தான் சிங்கம். அப்போ அந்த அளவிற்கு இந்த தாடியை பற்றி ஒரு ரிசர்ச் உலகத்தில் அள்ளி விடுறான், அடி வைக்கிறான், ஆதாரத்தை குவிக்கிறான்.
இருக்குது. இதை ஒருத்தர் போதித்திருப்பார்னா ஒரு தனி மனிதர் எப்படி சொல்லியிருப்பார்? ஒரு இறைவன் மூலமா சொல்லியிருப்பார். இது சாதாரண மார்க்கம் அல்ல. அன்றைக்கு யூதர்கள் சொன்னார்கள், என்னடா இந்த தூதர் சிறுநீர் கழிக்கிறது கூட சொல்லி கொடுத்துருக்காரா, சுத்தம் பண்ண சொல்லி, இதையெல்லாமாடா ஒரு தூதர் சொல்வார். இன்றைக்கு உலகமே போற்றுகிறது. அந்த தூதர் சாதாரண தூதர் அல்ல, சிறுநீர் கழித்தாலும் கூட சுத்தமாக இருக்க சொன்ன தூதர். எப்படிப்பட்ட தூதர்? மைக்கேல் ஹார்ட் என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தை ஈர்த்த எத்தனையோ பேர், அதில் 100 தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த 100 தலைவர்களே ஒருவரை பார்த்தேன், அந்த முகம்மது, அவரை நான் முதலிடத்தில் வைத்தேன். ஏன் தெரியுமா? எதற்காக தெரியுமா? அவர் இந்த உலகத்திலே எந்த கோட்டைகளையும் கட்டி வைக்கவில்லை, அவருக்கு சிலைகள் இல்லை, அவருக்கு எந்தவித கல்வெட்டுகளும் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை நெறியால் இன்றைக்கு 150 கோடி முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே கோட்டை கட்டிவிட்டார். இதுதான் ஈர்ப்பு. இந்த முகமது நபியினுடைய எளிய வாழ்க்கை ஈர்ப்பு, அவருடைய வாழ்க்கை திட்டம் ஈர்ப்பு. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஈர்ப்பு, இந்த மார்க்க சட்டம் ஒரு ஈர்ப்பு, அந்த குற்றவியல் சட்டம் ஒரு ஈர்ப்பு, அந்த கொள்கை கோட்பாடு ஒரு ஈர்ப்பு. இப்படிப்பட்ட அழகான ஒரு மார்க்கம் நமக்கு வந்திருக்கிறது, ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை கையிலே வைத்துக்கொண்டு இந்த மார்க்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல் செத்தவனுக்கு கத்தம் ஓதுறதுக்கும் சத்தியம் போடுறதுக்கும் அந்த குரானை வைத்துக்கொண்டு பாத்தியா ஓதுறதுக்கும் கேவலப்படுத்தப்பட்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே சமுதாயமே. யோசித்து பாருங்கள், திருக்குரான் எதற்காக? வாழ்க்கைக்கும் அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்கும் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு மார்க்கமாக திருக்குரான் இருக்கிறது. வாழ்கிற பொழுதெல்லாம் அதை தொட விடாமல், அதை படிக்க விடாமல், அதை திறக்க விடாமல், செத்து போனதற்கு பிறகு உன்னிடத்திலே வருவார்கள், உன்னை படைத்தவன் யார் என்று கேட்பார்கள், அல்லாஹ் என்று சொல்லி. செத்தவனுக்கு பிறகு, உயிரோடு இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கும்ல, செத்ததுக்கு பிறகு சொல்லிக் கொடுப்பாங்க. உன் இமாம் யார் என்று கேட்பார்கள், குரான் என்று சொல்லு. ஏன் அபு ஹனீஃபான்னு சொல்லித்தர வேண்டியதானே, ஷாஃபின்னு சொல்ல வேண்டியதானே? செத்ததுக்கு பிறகு இந்த குரானை சொல்லிக் கொடுப்பீங்களா? அது உலகத்தில் இருக்கும்போது சொல்லிக் கொடுங்க. தௌஹீத் ஜமாத் என்ன குழப்பம் பண்ணுச்சு? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசல குரான் ஆயத்து இருந்துச்சா? எந்த தெருவோரத்துல எல்லாம் குரான் ஆயத்து இருந்துச்சா? இந்த சமுதாயத்தில் போன்ல குரான் ஆயத்து, கேலண்டர்ல குரான் ஆயத்து, தெருவோரத்தில் குரான் ஆயத்து, வீட்டில் குரான் ஆயத்து, ஸ்டிக்கர்ல குரான் ஆயத்து, எல்லா இடங்களையும் குரான் ஆயத்து, ஒவ்வொருத்தரும் பேசுற ஆதாரங்கள் குரான் ஆயத்து. என்ன சொன்னார் வந்துட்டு போனவர் அஜரத்து? ஐயோ இவனுக்கு எதை சொன்னாலும் ஆதாரம் கேட்பாங்கடா, பயந்தார்ல. அந்த மாதிரி ஏமாற்று பேர் வழிகளிடமிருந்து உங்களை காப்பதற்கு குரான் ஆயத்து. இன்றைக்கு எவ்வளவு விழிப்புணர்வு! அன்றைக்கு என்ன, பள்ளிவாசல ஒரே ஒரு யோகி வீடு கட்டி அதுதான் ஒரு கேலண்டர் இருக்கும். செய்யது பீடி 10ஆம் நம்பர் பீடி இதுதானே இருக்கும் கேலண்டரு. திருப்பி பார்த்தீங்கன்னா பள்ளி விழும் பலன். வேற என்ன இருந்துச்சு? வேற ஏதாவது இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கும். ஹதீஸ்ன்னு நம்ம நினைச்சோம். என்னது? சந்தூக்கு பெட்டிக்கு மேலே உங்களுக்கு தொழுகை நடத்தும், நீங்கள் தொழுங்கள். இது ஹதீஸும் இல்லை. ஏதோ நமக்கு மரணத்தை பற்றி ஒரு பாட்டு கேட்கும், நிச்சயம் மரணம் வரும், நீ ஒரு நாள் இறந்து விடுவாய். யாரு அவர் பாடிட்டு போவார், நேசரெல்லாம் அழுந்த பின்னே நீ சந்தூக்கு ஏறிடுவாய், அத்தான கபரஸ்தானில் நீ இறந்து மண்ணாவாய் அப்படின்னு அவர் ஒன்று பாடினார். எவ்வளவு மறுமை சிந்தனை. உடனே இந்த பக்கம் ஆரம்பிச்சாரு, அருள்மா நக்குது அருள்மா நக்குது இப்படின்னு ஆரம்பிச்சார். பரவாயில்ல, இறையர்களை சொல்றாரு, அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே அப்படின்னு. பரவாயில்ல, இறையனை சொல்றாரு. உடனே அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அந்த கடலோரம் வாழ்கின்ற பீமா அப்படி தருகாவை கூட்டு போய் விட்டார். திடீர்னு பார்த்தாரு, காசை கொடுத்தாங்க. இதே மாதிரி அஜரத்து மாதிரி வந்தாரு. இவன் காசை கொடுத்தவன அல்லாஹ்வை தேட சொன்னாரு, இவன் காசு கொடுத்தவன இறைவனை கையேந்தினாரு, இவன் காசு கொடுத்த மௌத்தையே நீ மறந்து வாழலாமான்னு கேட்டாரு. இன்னொருத்தன் காசு கொடுத்தவன சாவுன் மீனானே உன் வாசல் தேடி வந்தேன் ஐயா கோமானேன்டாரு. இன்னொருத்தன் காசு கொடுத்தவன உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எம்மதம், நல்லவங்க எம்மதமா ஆண்டவன் அந்த மதம், போட போங்கடா 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 பொல்லாத ஈசலும் பூசலும் ஏன்னான்னு போயிட்டாரு. கடைசியில தொண்டை தொழிலாளி. கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு, வாழ்க வாழ்கவே வாழ்கவே போடு. மௌத்தான உடனே மௌத்தையே அப்படின்னு ஒன்று. வேற எதுக்காக இருந்துச்சு நம்ம மார்க்கத்தில்? இதெல்லாம் புரட்டி போட்டு இன்னைக்கு திருக்குரானுடைய ஈர்ப்பு முஸ்லிம்கள் மத்தியில் வந்திருக்குது. ஹதீஸுகளை பற்றி பேசுகிறாங்க, அது லைஃப்ங்கிறாரு, சஹீங்கிறாரு. இந்த ஈர்ப்பு யாரால் வந்தது? இந்த ஏகத்துவ புரட்சியால் வந்தது இல்லையா? இன்றைக்கு எத்தனையோ மக்கள் திருக்குரானை கேட்கிறார்கள். கொடுக்க நினைச்சிங்களா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி முத்துப்பேட்டையில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர விரும்பினாருங்க. இந்த ஜமாத்துக்காரன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஜமாத்து என்ன பண்ணுறது, இவன் முத்தொழில் கட்சிக்காரராக இருப்பார், இவர் ஒரு கட்சிக்காரராக இருப்பார், நம்மளை கூட்டி சேருவோம். நான் ஆக மொத்தம் கட்சிக்கு ஆளை திரட்டுவோம். எதுக்கு? பள்ளிவாசல் கட்சி நடத்துறதுக்கு தான். இதுதான் பள்ளி. சேவை செய்கிறதுக்கு பள்ளி இல்லை. இப்படி போனால் நிலைமை எவனா உருப்பிடுவானா? இந்த மாதிரி கூத்தடிக்கிறதுக்கு பள்ளிவாசல் வச்சு நிர்வாகம் நடத்துறீங்களே, வரதட்சணை ஒழிக்கிறதுக்கு நிர்வாகத்தில் முடிவெடுத்தீங்களா?
வட்டியை ஒழிக்கிறதுக்கு முடிவெடுத்தீங்களா? ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு முடிவெடுத்தீங்களா? நல்ல விஷயத்தை போதிக்கிறதுக்கு முடிவெடுத்தீங்களா? எத்தனையோ குமர்கள் இருக்கிறதே வரதட்சணை இல்லாத திருமணம் பண்ண சொல்லி விழிப்புணர்வு நடத்துறதுக்கு முடிவெடுத்தீங்களா? மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்துறதுக்கு பள்ளிவாசலை யூஸ் பண்ணீங்களா? வரதட்சணை ஒழிப்பு கூட்டங்களை நடத்துனீங்களா? என்னைக்காவது இந்த இஸ்லாத்துக்கு எதிரான எத்தனையோ சதிகள் நடக்குது, அதற்கு எதிராக கண்டன குரல்கள் கொடுத்தீர்களா? ஒன்னத்துக்கு வாயை திறக்கிறது இல்லை. கட்சியானா ஓடிடுறது, கச்சை கட்டிட்டு நாங்களாம் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரைங்கிறது கேவலமா இல்லை? இப்படியெல்லாம் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் சொல்லாமல் விட்டீர்கள், குர்ஆனை பற்றி எடுத்துரைக்காமல் விட்டீர்கள், இந்த மார்க்கத்தை மூடி மறைத்தீர்கள். அல்லாஹ்வினுடைய நாட்டம், அல்லாஹ்வே சொல்கிறான், இது போன்ற மக்கள் மூடத்தனமாக இருப்பார்கள் ஆனால் யுதஹிபுக்கும், உங்களை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் கொண்டு வந்தான். அந்த கூட்டம் இன்றைக்கு ஏகத்துவ கூட்டமாக பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 800 கிளைகளுக்கு மேலாக இந்த இஸ்லாத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். பல்லாயிரக்கணக்கான திருக்குரான்களாக பிற மதத்தவர்கள் கொண்டு போய் சேர்க்கின்றோம். 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்று சாரை சாரையாக வருகிறார்கள். அவர்களுக்கு தாவா சென்டர்கள் நடத்துகிறோம், சிறுவர் இல்லம் நடத்துகிறோம், முதியோர் இல்லம் நடத்துகிறோம், அவர்களுக்கான மார்க்க படிப்பை சொல்லித் தருகிறோம். எந்த விதமான காசுக்கோ கூலிக்கோ மாரடிக்காமல் படைத்த இறைவனின் திருப்திக்காக இந்த கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எதனால்? இந்த திருக்குரான், இந்த நபி மொழியை பின்பற்றுவதனால், நபிகளாரை ஏதோ ஒரு நாள் மீலாது விழா கொண்டாடுவதனால் அல்ல, அந்த நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி நடப்பதனால். இதே போன்று நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள், இதே போன்று நீங்கள் செயல்பட ஆரம்பியுங்கள். இந்த ஜமாத் சீர் பெற்றால் ஊர் சீர் பெறும். நீங்கள் செயல்பட்டால் இந்த நாடே உருப்படும். மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும். எல்லா சமுதாய மக்களும் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். இந்த மார்க்கத்தின் பால் உலக மக்கள் ஈர்க்கப்படுவதற்கு அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சி ஒரு வழியாக இருந்தாலும், இந்த மார்க்கத்தின் பால் உலக மக்கள் ஈர்க்கப்படுவதற்கு அன்றாடம் நடக்கின்ற பிரச்சனைகள் ஒரு தீர்வாக இருந்தாலும், இந்த மார்க்கத்தின் பால் உலக மக்கள் ஈர்க்கப்படுவதற்கு கடவுள் கொள்கை ஒரு தீர்வாக இருந்தாலும், இந்த மார்க்கத்தின் பால் உலக மக்கள் ஈர்க்கப்படுவதற்கு இந்த நபியினுடைய வாழ்க்கை ஒரு தீர்வாக இருந்தாலும், இந்த மார்க்கத்தின் பால் உலக மக்கள் ஈர்க்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையும் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அந்த முழுமையான இஸ்லாத்தை நோக்கி அழைத்துத்தான் தௌஹீத் ஜமாத் பணி செய்கின்றது. இந்த ஜமாத்தை நீங்கள் எதிர்த்தாலும், ஏதோ மேடை போடுவதற்கு முன்னால் ஸ்பீக்கரை உடைத்தாலும், நீங்கள் ஒரு கூட்டத்தை எதிர்த்து விடலாம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் 1000 கூட்டத்தை நாங்கள் நடத்துவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி, என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். லாஹிரீன அல் ஹக், சத்தியத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டே இருக்கும். லா ததுர்ரு மன் கதலகும், எவை இழிவு செய்தாலும் அது அவர்களை பாதிக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் கொள்கையை, சத்தியத்தை நெத்தியடியாகத்தான் சொல்வோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மக்களை இந்த சத்தியத்தின் பால் இறைவன் நாடினால் வெல்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்